அனைவருக்கும் இனிய மாலை நேர வணக்கம். தொடர்ந்து நாம் சூப்பர் ஹையர் வகுப்பில் இன்னைக்கு நம்ம 10வது நாள் வந்துட்டோம். ஓரளவு எல்லாருமே பலன் சொல்கிற அளவுக்கு பாடங்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு ஒரு ஜாதகம், நாளைக்கு ஒரு ஜாதகம், வியாழக்கிழமை அன்னைக்கு விவாக சக்கரம் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் வெறும் ஜாதக ஆய்வாக போயிடுவோம். ஒரு 15 தினங்களுக்கு அப்புறம் எழுதுறதை கொஞ்சம் நிப்பாட்டிருந்தீங்கன்னா 2 ஜாதகமாக தசாபுத்தியாக போயிடலாம். சரிங்க, இப்போ நம்ம வகுப்புக்கு போயிடுவோம். அற்புதமான இனிய நேரத்தில் எல்லாரும் உங்களுடைய தாய் தந்தையரை மனதில் நினைச்சு அம்மா அப்பா என்னை ஆசீர்வதிங்கள் சொல்லி உளமாற மனமாற ஒரு பிரார்த்தனை செய்யுங்கள். உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் அது எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் சரி, அத்தனை தெய்வங்களோட பேரை மனசில் நினச்சி ஆத்மார்த்தமாக பரிபூர்ணமாக ஒரு பேர் வைங்க. எல்லாமல்ல இறைவன் உங்களுக்கு இந்த கலை எளிய முறையில் புரிய வைக்கணும்னு சொல்லி நானும் என்னுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வங்களை வழிபாடு செய்கிறேன். இதுவரை கற்றுக் கொடுத்த குருமார்கள் பேரை மனதில் நினைச்சு அவங்க பேரை மனசுல உச்சரிச்சு குருவே சரணம் சொல்லி குரு வணக்கம் சொல்லிக்கங்க. குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம். ஏகம் அநேகம் அமோகம் அனுதினம் நூல் வந்து ரங்கட்டும் எல்லாமல்லவரே ஆண்டவனே முழுமுதற் கடவுளே அப்பனே நாயகனை போற்றி போற்றி. வணக்கம். சுக்கிரன் ஜோதிட பயிற்சி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இன்றைய தினம் நாம் காலையில் ஒரு ஜாதகத்தை நேற்றே கொடுத்துருந்தோம். ஒரு ஆண் ஜாதகம். அதில் தசாபுத்தி எப்படி எடுக்க போகிறோம் அப்படிங்கிற விவரத்தை சொல்லியிருக்கோம். எல்லாருக்கும் ஆடியோ வீடியோ கிளியராக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கிளாஸ் போயிடலாம். தேவைப்பட்டா மட்டும் மைக் ஆன் பண்ணிக்கலாம். சந்தேகம் கேட்குறப்ப கேட்டுங்க. சரி, இப்போ நம்ம ஜாதக ஆய்வுக்கு போயிடலாம். இது ஒரு ஆண் ஜாதகம். இந்த ஆண் பிறந்திருக்கக்கூடிய தேதி 27/6/1986. 80 கிட் 6:25 AM கரூர்ல பிறந்திருக்கார். இவருடைய ராசி பாருங்கள். ராசி கட்டத்திலே சந்திரன் கும்பமணியிலே அமர்ந்திருக்கிறார். அப்படி ராசியை பார்க்குறப்ப ஒரு நோட் பண்ணிக்கணும். கடந்த 2 வருஷம் ஜென்மச்சனி ஓடி இருக்கு. கடுமையான பிரச்சனையில் இருந்திருப்பார். சரி, அந்த ஜென்மச்சனி காலத்தில் அவர் இருக்காருங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ ராசி கும்பராசி. அந்த கும்பராசியிலே என்ன நட்சத்திரம் வரும்னா அவிட்டம், சதயம், பூரட்டாதி. அப்படியே பாருங்க கண்ண. சந்திரன் சதயம் 4ஆம் பாவத்தில் இருக்கார். புஷ்கர பாகிலே இருக்கார். சரி, இவருடைய லக்னம் பாருங்கள் மிதுன லக்னம். அது ஒரு உபய லக்னம். அப்போ உபய லக்னம் சொன்னா உபய லக்னத்துக்கு பாதகாதிபதி யாருன்னா குரு. அட்டமாதிபதி சனி பகவான், ரோகாதிபதி செவ்வாய், விரையாதிபதி சுக்கிரன். மாரகால்னு பார்த்தீங்கன்னா இந்த உபய லக்னத்துக்கு 7க்கும் 11 கூடையவன் மாரகாலா வந்துடுவான். அப்போ குருவும் செவ்வாயும் மாரகாலாக வந்துடுறாங்க. இப்போ கிரக பார்வைகளை குறிச்சுக்குவோம். முதல்ல கிரக அடைவுகளை சொல்லிவிடுவோம், பின்னர் கிரக பார்வைகளை பார்ப்போம். லக்னத்திலே சூரியன், 2ஆம் வீடான தன குடும்ப ஸ்தானத்திலே புதன், சுக்கிரன், மாந்தி, 5லே கேது, 6ல் சனி வக்ரகஸ்தாரையிலே, செவ்வாய் 7ஆம் வீட்டில் வக்ரமடைந்து இருக்கிறார். 9லே குரு, சந்திரன், 11ல் ராகு. இப்போ கிரக பார்வை அப்படின்னு போட்டு அண்டர்லைன் பண்ணிக்கங்க. சூரியன் லக்னத்திலிருந்து 7ஆம் வீட்டை பார்ப்பார். காலையில் கூட யாரோ வந்து உயர்நிலை வகுப்பில் நீங்கள் கேட்டிருக்கீங்க, பார்வை எப்படி சார் பார்க்குறதுன்னு. எந்த கிரகமும் தான் அமர்ந்த வீட்டிலிருந்து தன்னுடைய பார்வையை பார்க்கும். சூரியனுக்கு, சந்திரனுக்கு, புதனுக்கு, சுக்கிரனுக்கு இவங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு பார்வை உட்கார்ந்த வீட்டிலிருந்து 7ஆம் வீட்டை பார்ப்பாங்க. சனி பகவானுக்கு, செவ்வாய்க்கு, குருவுக்கு மட்டும்தான் விசேஷ பார்வை உண்டு. சனி தான் அமர்ந்த வீட்டிலிருந்து 3, 7, 10, செவ்வாய் 4, 7, 8 தான் உட்கார்ந்த வீட்டிலிருந்து, குரு பகவான்
தான் அமர்ந்த வீட்டிலிருந்து 5, 7, 9. சரி, சூரியன் லக்னத்தில் இருந்து 7ஆம் இடத்தை தொடர்பு கொள்கிறார். அடுத்து புதன் 2ல் இருந்து 8, சுக்கிரனும் 8ஆம் வீட்டை பார்க்கிறார். நோட் திஸ் பாயிண்ட், 8ஆம் வீடு பலமாயிருச்சு. 8ஆம் வீடு பலமா இருக்கு. அடுத்து சனி பகவான் பார்வை 8, 12, 3. செவ்வாய் பாருங்க 10, 1, 2. சந்திரன் 3ஆம் வீட்டை பார்க்கிறார். குரு 1ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லக்னம், அடுத்து 3ஆம் இடம், அடுத்து 5ஆம் இடமான புத்திரஸ்தானத்தை பார்க்கிறார். சரிங்க, இப்போ நம்ம ப்ரிடிக்ஷன் எழுதணும். இப்போ ஜாதகரோட குணத்தை நாம தீர்மானம் செய்யணும். லக்னத்தை யாராவது தொடர்பு கொண்டிருக்காங்களான்னா செவ்வாய் பார்த்துருக்காரு. அவர் மட்டும்தான் பார்த்துருக்காரா, கோவக்காரரா இருப்பாரா அப்படின்னா குருவும் தொடர்பு கொண்டிருக்காரு. அப்போ நம்ம எந்த ஒரு ப்ரிடிக்ஷன் சொல்றதுக்கு முன்னாடி ஜாதகரோட ப்ளஸ்ஸை சொல்லிட்டு மைனஸை லேசாக சொல்லணும், சொல்லாமல் விடக்கூடாது. ஸோ அப்போ குரு பார்வை 1 அப்படின்னு போட்டு ஜாதகர் மதிக்கத்தக்க தோரணை உடையவர். குரு பார்வை 1 ஜாதகர் மதிக்கத்தக்க தோரணை உடையவர். அதே நேரம் செவ்வாய் பார்வை 1 அவசர கோப உணர்வு தவிர்க்கவும். செவ்வாய் பார்வை 1 அவசர கோப உணர்வு தவிர்க்கவும். அடுத்து லக்னத்துல சூரியன் இருக்கார். ஸோ சிறந்த நிர்வாகி அப்படின்னு போட்டுக்கணும். இப்போ லக்னாதிபதி யாரோட கூடி இருக்கார்? லக்னாதிபதியான புதன் 2ஆம் வீட்டில் இருக்கார், சந்திரன் வீட்டில் இருக்கார். அப்போ ஜாதகர் கற்பனை வளம் நிரம்பியவர். அதே நேரம் அந்த லக்னாதிபதி சுக்கிரனோட கூடியிருக்கார். நவ நாகரிகமாக வாழ நினைக்கக்கூடியவர். லக்னாதிபதிய செவ்வாயும் 8ஆம் பார்வையால தொடர்பு கொள்றார். கொஞ்சம் அவசர கோபம் தவிர்த்துக்கணும் அப்படின்னு போட்டுக்கணும். அடுத்து 2ஆம் பாவம் வந்துருவாங்க. 2ல் புதன் சுக்கிரன். இங்க சுக்கிரனோட கூடி இருக்க புதனும் நல்லவனும் ஆகிறான். ஏன்னா புதனை பொறுத்த வரைக்கும் பாருங்க, நல்லவனுடன் கூடினால் அவன் நல்லவன். அப்போ 2ல் புதன் சுக்கிரன். அப்போ 2ஆம் அதிபதி எங்க இருக்காரு அப்படின்னு பார்த்தா 2ஆம் அதிபதியான சந்திரன் 9ஆம் வீட்டில் இருக்காரு. இது என்ன சொல்ல வருதுன்னா, நீண்ட தூர பயணத்தின் வழி ஆதாயத்தை செய்யலாம், நற்குடும்பம் அமையும் அப்படின்னு சொல்லுதுங்க. நீ போட்டுங்க 2, 9ன்னு போட்டுங்க. 2ல் புதன் சுக்கிரன் எழுதிங்க. 2ல் புதன் சுக்கிரன் போட்டு காலப்போக்கில் கையிருப்பு மேலோங்கும். இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்கே ஒரு நாள், ஏன்னா 2ல் சுக்கிரன் இருக்கார் இல்லையா, அப்போ 2ஆம் பலமா இருக்கு இல்லையா. இப்போ காலப்போக்கில் கையிருப்பு மேலோங்கும். 2, 9ன்னு போட்டு நீண்ட தூர பயண வழி ஆதாயம். கொஞ்சம் மெதுவா சொன்னீங்கன்னா பரவாயில்ல. சரிம்மா. 2ல் புதன் சுக்கிரன், 2ல் புதன் சுக்கிரன் அப்படின்னு போட்டு சுக்கிரன் இருக்கனால நம்ம என்ன பண்றோம், காலப்போக்கில் கையிருப்பு மேலோங்கும். 2ல் புதன் சுக்கிரன் காலப்போக்கில் கையிருப்பு மேலோங்கும். செவ்வாய் பார்வை 2ல் இருக்கு. அந்த 8ஆம் பார்வை அப்படி ஒன்றும் பெருசாலாம் அஃபெக்ட் பண்ணிடாது. அப்படியே அஃபெக்ட் பண்ணா கூட அந்த 2ஆம் வீட்டில் சுக்கிரன் மட்டும் இல்லை, 2ஆம் வீட்டை பாகை அடிப்படையில் குருவும் தொடர்பு கொள்றார். ஸோ வாக்கில் உஷ்ணம் தவிர்க்கவும். செவ்வாய் பார்வை 2ல் வாக்கில் உஷ்ணம் தவிர்க்கவும். சரி, இப்போ நாம 2ஆம் பாவத்தின் மூலமா என்ன சொல்லிட்டோம், 2ஆம் அதிபதி 9ஆம் வீட்டில் இருக்காரு. ஸோ நம்ம என்ன சொன்னோம், நீண்ட தூர பயணத்தின் மூலம் ஆதாயம் இருக்கும். 2ல் சுக்கிரன் இருக்கனால காலப்போக்கில் கையிருப்பு மேலோங்கணும். புதனுக்கு அப்படிங்கிறது பார்த்தோம்னா புதனோட காரக தொழில் அவருக்கு அல்லது படிப்பு இவருக்கு அமையும். அதை நம்ம இப்போ எழுத வேண்டாம், ஏன்னா முழுசா ஆய்வு செய்ய போறோம். இப்போ நீங்க முதன்மை பலம் அப்படின்னு போட்டு அண்டர்லைன் பண்ணிக்கங்க. முதன்மை பலம் அப்படின்னு அண்டர்லைன் பண்ணிக்கங்க. இப்போ இந்த முதன்மை பலம் பார்க்கறதுல ஃபர்ஸ்ட் சந்திரனை பார்க்கணும். இங்க சந்திரன் பாருங்க, தேய்பிர சந்திரன், சஷ்டி திதி, தேய்பிர சஷ்டி, அவரை விட்டுருவோம். அடுத்து குருவோட பார்வையை எடுக்கணும். குரு பாருங்க 28 டிகிரியில் இருக்காருங்க. குரு 28 டிகிரியில் இருக்காரு.
அப்போ இந்த குருவோட ஆஸ்பெக்ட் பார்த்தோம்னா பார்வை தான் உட்கார்ந்துருக்க பாகையிலிருந்து நமக்கு பார்த்தோம்னா 5, 7, 9 பார்ப்பார். அப்போ 5ஆம் வீட்டை தொடர்பு கொள்றப்ப சூரியனை தொடர்பு கொள்ளுவார் 1. ஆனால் நம்ம எக்ஸாக்டா பாகை பார்த்தோம்னா அவர் 28 டிகிரியில் அவரோட பார்வை ஆரம்பிக்கிறப்ப நமக்கு அந்த 28ல இருந்தா துவங்குது. அப்போ நமக்கு அங்கிட்டு 15 போயிருச்சு. எங்க மிதுனத்துல 15 போயிருச்சு. பாக்கி மிதுனத்துல 2 இருக்கு. 5, 2, 17. இங்கிட்டு 13 டிகிரி. அந்த 13 டிகிரிக்குள்ள யார் வராருன்னா புதன் வரார். 13 டிகிரில யார் வாரா? புதன் வரார். அப்போ நம்ம எழுதும்போது முதன்மை பலத்துல லேசா சூரியன் மேல புதன் பார்வை இருக்கு, சாரி குரு பார்வை இருக்கு. அப்போ சூரியன் போட்டுங்க ஃபர்ஸ்ட். அடுத்து குருவோட பார்வை பாகை அடிப்படையில புதன் மேல இருக்கு, சுக்கிரன் மேல இல்ல. அடுத்து அந்த குருவோட பார்வை சிம்மராசியில படுது. 28 டிகிரிக்கு மேல இருக்கனால 13 டிகிரி கன்னி ராசி மேல படுது. இந்த குரு பகவான் புதனின் 2 வீடுகளையும் தன் பார்வையால் தொடர்பு கொண்டிருக்கார். ரொம்ப படிச்சவங்க, புதன் வலுத்து ஒன்றுக்கும் மேற்பட்ட டிகிரி வாங்குறாங்கல்ல, அவங்களுக்குலாம் பார்த்தோம்னா புதனோட 2 வீடுமே நல்லா இருக்கும். ஒருத்தன் பெரிய கோடீஸ்வரனா இருப்பான், அவனுக்கு குருவோட 2 வீடும் பார்த்தீங்கன்னா பழுதியே அடைஞ்சிருக்காது. கல்யாண வாழ்க்கையில பிரச்சனை, சுக்கிரனோட 2 வீடுகள்ல கல்யாணமே ஆவாது. அப்ப என்ன ஆகும்? சுக்கிரனோட 2 வீடுகளும் பாவகிரகங்கள் முற்றுகையிட்டு இருக்கும். இப்படி நம்ம இடம் நிலம், செவ்வாயை பொறுத்த வரைக்கும் இடம் நிலம், புதன் படிப்பு, சுக்கிரன் வீடு வண்டி வாகனம், இது சந்திரன் தாய், சூரியன் அப்பா, சனி தொழில். இப்படி நம்ம எடுக்கணும், இது கடைசியா எடுக்கணும். சரி, இப்போ நம்ம குருவோட பார்வையை குறிச்சிட்டோம் சார். குரு பாருங்க சூரியனை தொடர்பு கொண்டார், முதன்மை பலத்துல சூரியனை எழுதிட்டோம். அடுத்து பாகை அடிப்படையில் புதனை தொடர்பு கொண்டிருக்கார், புதன் எழுதிட்டோம். அதுக்கு அடுத்து பாருங்க சிம்மமனையில் ஆள் இல்லை. அதுக்கு அடுத்து பாருங்க அவரோட 9ஆம் பார்வை துளாராசியில் 28 டிகிரி ஆரம்பிச்சு நமக்கு 2 டிகிரி துளாராசிலே போயிடுது. மிச்சம் 13 டிகிரி விருச்சிகத்தில் உழுகுதுங்க. அப்போ சனின்னு போட்டுங்க. சனின்னு போட்டு பிராக்கெட்ல நாளைக்கு பார்க்குறப்ப உங்களுக்கு புரியாது, குரு எக்ஸ்ட்ரா பார்வைன்னு போட்டுங்க. கீழே குரு எக்ஸ்ட்ரா பார்வை அப்படின்னு போட்டுங்க. சனி வந்துட்டார். சரி, இப்போ சுக்கிரனை பார்ப்போம். சுக்கிரன் இன்னும் ஒரு ஆளை விட்டுட்டோம். குருவோட சந்திரன் இருக்கார், அவரே எழுதிக்கங்க. சந்திரன் போட்டுங்க. சூரியன் போட்டோம், புதன் போட்டோம், சனி போட்டோம். அடுத்து சந்திரன் எழுதிட்டோம், குருவோட இருக்கார். அடுத்து சுக்கிரன் பார்வையில யாரும் இல்லைங்க. 17 டிகிரில இருந்து பார்க்குறாரு, 19 டிகிரியில் பார்க்குறாரு. 20ன்னு வச்சுட்டா கூட 10 டிகிரி இங்கேயே பட்டுருது, 11 டிகிரி இங்கே பட்டுருது. அடுத்து 4 டிகிரியில் இங்கே யாரும் இல்லைங்க கும்பத்தில். ஸோ அப்போ சுக்கிரன் தேர்வு பண்ணி வச்சிருக்கிறது புதனை தேர்வு பண்ணி வச்சிருக்காருங்க. சரி, நம்ம புதன் ஏற்கனவே எழுதியிருக்கோம், அதனால புதனுக்கு ஒரு டிக்கு இப்பயே போட்டுக்கோம், சுக்கிரன் பார்வையில் இருக்காருன்னு. இப்போ நம்ம மார்க் போடணும். குருவோட சந்திரன் இருக்கார், ஒரு டிக். அவர் புஷ்கரன் அம்சத்தில் இருக்கார். இந்த ஒரு டிக்குங்கிறது டிக்காவே போட்டுருங்க இனிமே ஃபியூச்சர்ல. புஷ்கரன் அம்சம்னா ஒரு டிக்கு போட்டு அதை அடிங்க, அரை டிக்குன்னு அர்த்தம். ஒரு டிக்கு போட்டு இன்னொரு 2 போட்டுருங்க. ஒரு டிக்கை போட்டு நடுவில் ஒரு கோடை போட்டிங்கன்னா அரை டிக்குன்னு அர்த்தம். அப்போ சந்திரனுக்கு பாருங்க குரு பார்வையில் ஒரு டிக்கு. அவரு சதய 4ஆம் பாதம் புஷ்கரன் அம்சத்தில் இருக்காருங்க, ஒரு அரை டிக்கு போட்டோமா சந்திரனுக்கு. அப்போ சந்திரன் 1.5 டிக்கு. சூரியனுக்கு ஒரு டிக்கு போட்டுக்கோ. ஆனா எக்ஸாக்டா அவர் பார்வை அங்க இல்லை, அரை டிக்கு தான் போட முடியும். சரி, புதன் பாருங்க சுக்கிரனோட இணைஞ்சிருக்காருங்க, ஒரு டிக்குங்க. குருவோட எக்ஸ்ட்ரா பார்வையில் இருக்காரு, 2 டிக்குங்க. அந்த புதன் நவாம்சத்துல உச்சம் பெறக்கூடிய வீட்டில் இருக்காருங்க, ஒரு டிக்குங்க. புதன் அனுசம் 2ஆம் பாதத்தில் இருக்காருங்க, பூசம் 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 2ஆம் பாதம், புஷ்கரன் ஹவுஸ்ல இருக்கார். அப்போ புஷ்கரன் போட்டுங்க. அப்போ புதனுக்கு பாருங்க குரு பார்வை ஒரு டிக்கு, சுக்கிரன் பார்வை 2 டிக்கு, அம்சத்துல உச்சத்துக்கு 3 டிக்கு, புஷ்கரன் அம்சம் 4 டிக்கு ஆயிடுச்சுங்க.
சனி பகவானுக்கு பாருங்க எக்ஸ்ட்ரா பார்வையான குருவோட பார்வையில் இருக்கார், ஒரு டிக்குங்க. அம்சத்துல உச்சமா இருக்காருங்க, 2 டிக்கு போடலாங்க. அந்த அம்சத்துல உச்சங்கிறதுக்கு ஒரு 1/2 டிக்கு, 1/2 மார்க்கு. செவ்வாய் பாருங்க நவாம்சத்துல வர்க்கோத்துவம் ஆயிருக்காருங்க, ஒரு டிக்கு போட்டு 1/2 போட்டுங்க, 1/2 டிக்கு போடுங்க. இந்த செவ்வாய் உத்திராடம் 1ஆம் பாதம், அப்போ ஒரு டிக்கு, ஒரு 1/2 டிக்கு, அதுக்கு ஒரு 1/2 டிக்கு. செவ்வாய் 1 மார்க் வாங்கியிருக்காரு, சனி 1.5 மார்க் வாங்கியிருக்காரு, புதன் 4 மார்க் வாங்கியிருக்காரு, சூரியன் 1 மார்க்கு, சந்திரன் பாருங்க 1.5 மார்க் வாங்கியிருக்காரு. இப்ப யாருங்க அதிக மார்க் வாங்கினா? இந்த மார்க் போடுறதுல யாருக்கு சந்தேகம் இருந்தா சொல்லுங்க. மார்க் போட்டதுல யாருக்கு சந்தேகம் இருக்கா? செவ்வாய்க்கு உத்திராடத்துக்காக அதுக்கு எதுங்க சார் மார்க் கொடுக்குறீங்க? புஷ்கர நவாம்சத்தில் இருக்கு, 1/2 மார்க். உத்திராடம் ஐயா 1ஆம் பாதம். அந்த புஷ்கரணத்துக்கெல்லாம் ஏங்க 1/2 மார்க் மார்க் தரீங்க? அதுக்கு 1 மார்க் இல்லைங்களா? எதுக்குங்க? எல்லாம் இப்ப நீங்க புஷ்கரணத்துக்கு எல்லாமே குரு சுக்கிர அத்வைத்தமத்துக்கு இல்ல, குரு சுக்கிர தொடர்ல இருக்கப்ப 1 மார்க் வச்சுக்கோங்க. நீங்க இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்றேன் உங்களுக்கு ஈஸியா போறதுக்கு. நீங்க கொஞ்சம் குழப்பமாக்குறீங்க எல்லாரும். அதுக்காக இப்ப வந்து என்ன பண்றேன், நவாம்சத்துல ஆட்சி உச்சம்னா அது கூட பரவாயில்ல, புஷ்கர நவாம்சம் வர்றதுக்கெல்லாம் பரிவர்த்தனைக்கு இதுக்கெல்லாம் 1/2 மார்க் போட்டுங்க. நான் சொல்றது புரியுதா? ஓகே. ஏன்னா குரு சுக்கிர தொடர்புல செவ்வாய் இல்ல நம்ம பாட்டுக்கு செவ்வாய் வர்க்கோத்மா 1 டிக்கு, செவ்வாய் புஷ்கரம் 1 டிக்குன்னா அவர் 2 டிக்கு வாங்கிறாருல. இல்ல, இதுக்கு முன்னாடி நம்ம ஒவ்வொரு டிக்கு தாங்க ஆமா, கொடுத்திருக்கோம். இனிமே ஃபியூச்சர்ல இதை ஃபாலோ பண்ணுங்க, இன்னும் எக்ஸாக்டா வந்துருவீங்க, துல்லியத்துக்கு வந்துருவீங்க. ஓகே. சரி. சரிங்க. இப்போ மார்க் போட்டதுல யாருக்கு சந்தேகம் இருக்கா? அப்ப வந்து குரு சுக்கிரன் கூட இருந்தா 1 மார்க்கு, நவாம்சத்துல இருந்து எடுக்கிறது எல்லாமே 1/2 மார்க்கா எடுத்து நம்ம கொண்டு போனோம். ஆமா. இல்ல நவாம்சத்துல ஆட்சி உச்சம்னா 1 மார்க் கூட போட்டுங்க, பரிவர்த்தனை ஆகுது 1/2 மார்க்கு, புஷ்கர நவாம்சம் 1/2 மார்க்கு, அப்படி சார் போடுங்க. ஒரு டவுட் சார், தப்பா எடுத்துக்க வேண்டாம் சார், ஒரு டவுட், பேசிக்கான டவுட் தான் சார். இப்ப இந்த குரு வந்து 28 டிகிரில இருக்குல்ல சார், அப்ப குரு வந்து கும்பத்துல இருக்கு, கும்பத்துல எத்தனை டிகிரி வரைக்கும் அதோட பார்வை இருக்கும், மீனத்துல அது எத்தனை டிகிரி வரைக்கும் அந்த பார்வை? கும்பத்துல பார்வை இருக்காது, கும்பத்துலதான் 28 டிகிரில உட்கார்ந்து இருக்காரு. அந்த 2 டிகிரி தான் இருக்கும், மிச்சம் 2 டிகிரி இந்த பக்கம் அவர் 15 டிகிரி ஒளி அடிச்சிட்டார். அது ஏங்க 15 டிகிரி எடுக்கிறோம்? அது ஆக்சுவலா பேலன்ஸ் இல்ல உங்களுக்கு போர்டுக்கு வரேன். ஒரு கிரகத்தோட பார்வையோட அளவுங்கிறது 30 பாகையா நீங்க கணக்கெடுத்துங்க. ஒரு கிரகம் இப்போ குரு இருக்காருன்னா எங்கே இருக்காரோ அந்த இடத்துல இருந்து எப்படி அவரோட பார்வை படும். அவரோட மைய பார்வை 15 டிகிரினா இங்கிட்டு 15 இங்கிட்டு 15, இதை 0ன்னு வச்சுங்க. இவர் இங்கே 29 டிகிரியில் இருந்தால் அந்த பாவத்தில் 29 டிகிரி தான் பார்ப்பார். அப்போ இங்கே 15 இங்கே 15, அப்போ இந்த குரு இங்கே எத்தனை டிகிரியில் இருக்கார்? 28 விளிம்புல இருக்கார். அப்போ இவரோட ஒளி 5வது வீட்டில் இந்த இடத்துல 28 டிகிரியில் ஒழுகும். அப்போ இந்த பக்கம் ஒரு 15, இங்கே ஒரு 2, மிச்சம் 13 டிகிரி எங்கே படுது? கடகராசியில் படுது. இதே மாதிரி இங்கேயும் 2 டிகிரி போக 13 டிகிரி வந்துடும். அதே மாதிரி இங்கே வர்றப்ப உங்களுக்கு துளாராசிக்கு வரும் பொழுது 28 டிகிரி அவரோட மையம், அதாவது அந்த உட்கார்ந்துருக்க பாகை தான் மைய புள்ளி. சார் சொல்றது புரியுதா புரியலையா? புரியுது கேட்டவருக்கு புரியுதா சார்? புரிஞ்சிருச்சா புரியலையா சார்? அது எனக்கு உண்மையிலேயே புரியல சார். அது 2 டிகிரி இருக்கு சார். இப்ப நான் சொல்றத உள்ள வாங்கிக்கங்க. நீங்க உங்க கணக்கை தூக்கி போட்டுங்க. 28 டிகிரி. இப்ப நான் அந்த போர்டில் இருக்கேன் சார், நடுவில் வந்துட்டேன் சார், நடுவில் நிற்கிறேன். இந்த பக்கம் 15 டிகிரி, இந்த பக்கம் 15 டிகிரி. ஓகேயா? இப்போ நான் இங்கே வந்துட்டேன், இந்த லாஸ்ட்டுக்கு வந்துட்டேன், 29 டிகிரிக்கு வந்துட்டேன் சார். இப்போ என் பார்வை எங்க படும்? 8ஆப்ல 29 டிகிரிலாம் படும். நான் நடுவில் நின்னா கரெக்டா என்னோட பார்வையோட மைய புள்ளி, ஒரு டார்ச் லைட் எடுத்துக்கோங்க சார், இது ஒரு டார்ச் சார், இது ஒரு டார்ச் லைட். இந்த டார்ச் லைட்டோட மைய புள்ளி, இந்த டார்ச் லைட் எத்தனை டிகிரில இருக்கோ அங்கதான் படும். ஓகேயா? இப்போ 5ஆம் பார்வை படும்னா 5ஆம் பார்வை எங்க ஆரம்பிக்குது? இதோட மைய புள்ளி 29னா 28னா இங்கதான் ஆரம்பிக்கும். 28
அப்போ இந்த 28ல இருந்து லெஃப்ட்ல 15 ரைட்ல 15 ஓகே ஓகேயா? ஓகே இந்த அடிப்படையில okay. பாக்குறோம். இப்ப புரியுதா? புரியுது சார். ஓகே புரிஞ்சிருச்சா புரியலையா? அப்ப இது வந்து புரியுது. பார்வைக்கு மட்டும் தான் எடுத்துக்கணுமா இல்ல மீனத்துல அவர் உட்கார்ந்துருக்கிறதா கணக்குல எடுத்துக்கலாமா சார்? அப்படிலாம் எடுத்துக்காதீங்க. பார்வைக்கு மட்டும் எடுத்துங்க. பார்வைக்கு மட்டும் எடுத்துங்க. இதை எப்படி எடுக்கலாம்னா 21 தட்டிங்கன்னா ஒரு ஒரு பாவத்துக்கு ஒண்ணுக்கு 30 டிகிரி வருது இல்லைங்க சார்? ஆமா அப்போ அந்த 5ஆம் பார்வைக்கு வந்து எத்தனை டிகிரியில ஆரம்பமாகுங்க சார்? அதுதான் இப்ப சொன்னேன். அதாங்க சார். இல்ல இப்போ இல்லம்மா actually உட்கார்ந்துருக்க இடம் தான். இருக்கு. உட்கார்ந்துருக்கிறது கிட்டத்தட்ட எத்தனை டிகிரி? மீனத்துக்கு வந்துடுறாரு. அதான் மேடம் நீங்க மீனத்தை விட்டுருங்க. இங்கே இவர் எத்தனை டிகிரில இருக்காரு? 28ங்க. 28. இவர் எங்க பாப்பாரு? மேஷத்தை பாப்பாரா? சரி, மிதுனத்தை பாப்பாரு. அடுத்து சிம்மத்தை பாப்பாரு. அடுத்து துலாத்தை பாப்பாரா? அப்போ இங்க 28 ஆரம்பிச்சிச்சு. ஓகே, இங்க 28 ஆரம்பிக்குது. அந்த சைட்ல ஃப்ரண்ட்ல அதோட மைய புள்ளி இங்க விழுந்துருச்சு. அந்த டார்ச்சோட ஒளி இங்க விழுந்துருச்சு. இங்கிட்டு 15, இங்கிட்டு 15. புரியுதா புரியலையா? இது புரியுதுங்க சார். இல்ல நான் ஒரு கால்குலேஷனுக்காக கேக்குறேன். 5ஆம் பார்வைங்கும் போது 150 டிகிரி அப்படி நான் கால்குலேட்ல கேக்குறேங்க சார். அப்படி இப்போ குழப்பிக்காதீங்க. வருமா அப்படின்னு கேக்குறேன். அந்த கால்குலேஷன் வருமான்னு கேக்குறேன். நீங்க அது மாதிரி வரும். அவ்வளவு சிரமப்பட்டு எடுக்க வேண்டாம். குரு எத்தனை இதுல உட்கார்ந்துருக்காரு, அவரோட ஒளி எக்ஸாக்டா அங்கதான் ஆரம்பிக்கும். 28 டிகிரில ஆரம்பிச்சா அதுக்கு மேல 28 குறைச்சுக்கணும். 15 27 26 25 இப்படின்னு எண்ணிட்டே வந்து 15ஓட நிப்பாட்டிக்கணும். கீழே 15. இப்போ இதுல வேற யாருக்கு சந்தேகம் இருக்கா? ரொம்ப தெளிவாகவே எடுத்திருக்கோம். நோ ப்ராப்ளம் சார். ஓகே சார். சார் இந்த ஒரே ஒருத்தர் புரியலன்னு கேட்டீங்களா, அவர் புரிஞ்சிருச்சா? சார் புரியுது சார். புரிஞ்சுட்டேன். புரிஞ்சுட்டீங்களா? புரிஞ்சுட்டேன் சார். நம்ம இந்த பார்வையில வந்து வெளியில யார சொன்னாலும் அவங்களுக்குலாம் ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டா நம்ம ஒரு எக்ஸாக்டை நோக்கி போயிட்டு இருக்கோம். புள்ளிய பலன். ஒரு ஃபோன் வருது, சார் எங்கேருந்து பேசுறீங்கன்னு கேட்குறான். புதுக்கோட்டையிலேருந்து பேசுகிறேன் சார்ங்கிறோம். இன்னும் துல்லியம் சார். அடுத்து நான் புதுக்கோட்டையில் முள்ளூர்ல இருந்து பேசுகிறேன் சார். இன்னும் துல்லியம். என்னோட தெரு பேர் சொல்கிறது. என்னோட இதில் என்னோட கிளாஸ் ரூமில் போர்டு பக்கத்தில் நின்று பேசுகிறேன். துல்லியம். ஸோ அது மாதிரி இது துல்லியமாக நம்ம எடுக்கிறோம் சார். இந்த பார்வை புரிஞ்சிருச்சா? அதாங்க சார் நீங்க சொல்றது 28ங்கிற மைய புள்ளியில அந்த பக்கம் 15 டிகிரி, இந்த பக்கம் 15 டிகிரி. அவ்வளோதான். எடுத்துக்கணும். ஆமாங்க. அப்படிதானே சார்? ஆமா. சரி, அப்போ இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்க, இப்போ யாருக்குங்க மார்க் அதிகமா கிடைச்சிச்சு? யாரு கூட புதன் சனி 2 பேரோட காரகத்துவத்தையும் ஒண்ணு விடாம எழுதணும். அப்படி எழுதுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? இவர் எந்த வருஷம் பிறந்தாருன்னு பார்க்கணும். இவர் என்ன கிட்டு? 80 கிட்டு. 90 இருந்தா நீங்க என்ன சொல்லிடலாம்? லாயர் இந்த மாதிரி சொல்லிடலாம். இல்ல, லாயர் எல்லாத்துக்கும் சொல்லலாம். எல்லா வருஷத்துக்கும் சொல்லலாம். கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஐடி சம்பந்தப்படும் சொல்லிடலாம். 90னா ஐடி கிட்னு சொல்லிடலாம். இன்ஜினியரிங் ஐடி சம்பந்தப்பட்டு சொல்லலாம். 80 கிட்ட இருக்காரு. இப்போ சொல்லலாம். நம்ம சொல்லலாம். இப்போ வரிசையா எழுதணும். புதனோட அதிக டிக்கு வாங்கின புதனோட காரத்துவத்தை எழுதணும். எழுதுறப்ப நம்ம எழுதிக்கங்க. கம்ப்யூட்டர் தொடர்பு, அக்கவுண்ட்ஸ் ஆடிட்டிங் ரிலேட்டட். கம்ப்யூட்டர் தொடர்பு, அக்கவுண்ட்ஸ் ஆடிட்டிங் ரிலேட்டட். சிஏ, டீச்சிங், மார்க்கெட்டிங். முடிச்சிட்டோமா? புதனோடது வேணா கூட போட்டுங்க. ஐடி, ஃபியூச்சரில் கூட ஐடிக்கு போகலாம். ஐடி ஜாப். அடுத்து என்ன பண்ணணும்? சனியோட காரத்துவத்தை எழுதணும். மெக்கானிக்கல் ரிலேட்டட். இரும்பு தொடர்பு, பூமிக்கு அடியில் உள்ள பொருட்கள், சட்ட படிப்பு. மெக்கானிக்கல் ரிலேட்டட், சட்ட படிப்பு, பூமிக்கு அடியில் உள்ள பொருட்கள். அடுத்து சிவில் ரிலேட்டட். அவ்வளோதாங்க. அடுத்து செவ்வாய் வந்துருக்குல்ல, அந்த செவ்வாய்க்கு நம்ம இன்ஜினியரிங் ஃபீல்டு சும்மா போட்டுக்கலாம். கனரக வாகனம் இல்லைன்னா இன்ஜினியரிங் ஃபீல்டுன்னு போட்டுக்கலாம். வாகனம் தொடர்புன்னு போட்டுக்கலாம்.
நான் செவ்வாய் சனி லேசாக தொடர்பு போடுறாங்க. இப்போ தொடர்புல பாருங்க, நம்ம அது கீழே எழுதிங்க. தொடர்புன்னு போட்டு லக்னத்துக்கு 2ஆம் வீட்டை யார் பார்க்குறா? புதன் உட்கார்ந்துருக்காரு. சீன் மாத்துங்க சார். சார் குரு சனி. லக்னத்துக்கு சீன் மாத்துங்க. மாத்திடுறேன். செவ்வாய் லக்னம் செவ்வாய் பார். எல்லாத்தையும் எழுதிக்கங்க. தொடர்புன்னு போட்டு லான்னு போட்டுங்க. லான்னு போட்டு செவ்வாய் சுக்கிரன் புதன் 10ஆம் வீட்டையும் செவ்வாய் தொடர்பு கொள்றாரு. 2 தடவை செவ்வாய், 1 தடவை புதன், 1 தடவை சுக்கிரன். அடுத்து ராசிப்படி பாருங்க. அடுத்து ராசிப்படின்னு போடுங்க. ராசிக்கு 2ஆம் வீட்டை செவ்வாய் தொடர்பு கொள்றாரு. ஆனால் செவ்வாய் பலமா இருந்தா எடுத்தோன்னு செவ்வாயோட தொல்லை எடுத்துக்கலாம். ராசிக்கு 2ஆம் வீட்டை செவ்வாய் தொடர்பு கொள்றார். ராசிக்கு சனி பகவான் பாருங்க 10ஆம் வீட்டிலே உட்கார்ந்துருக்காரு. ராசிக்கு 10ல். அப்போ சனி போட்டுங்க. ராசிப்படி செவ்வாய் சனி, லக்னப்படி செவ்வாய் 2 தடவை, சுக்கிரன் புதன். ஸோ நம்ம இது கொஞ்சம் தீர்மானம் பண்ணும். புதன் விட்டு கொடுக்கல. நான் தான் அதிகமாக இருக்கு, நானே 2ஆம் வீட்டில் உட்காந்துருக்கேன், ஓடுகளான்ட்டார். ஓகேங்களா? இப்போ சனி குறுக்கால வந்தார். ராசிப்படி 10ஆம் வீட்டில் சனி உட்காந்துருக்காரு. ஸோ புதன் சனி அப்படின்னு நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ரிசல்ட்னு கீழே போட்டுங்க. ரிசல்ட் இவர் எம்காம் படிச்சிருக்காருங்க. பிகாம் முடிச்சு எம்காம் பண்ணியிருக்காரு. ஆனால் பார்த்த வேலை என்னன்னா, இரும்பு சம்பந்தப்பட்ட ஜேசிபி மெஷினோட பாகங்கள் செய்யக்கூடிய கம்பெனியில் பணியாற்றினார். ஜேசிபி இயந்திரம் தொடர்புடைய இயந்திரத்தின் பாகங்கள் பிராக்கெட்டில் ஜேசிபின்னு போட்டுங்க. அது சம்மந்தப்பட்டது தான். ஃபஸ்ட்டு அவர் அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் ரிலேட்டட் தான் ஒர்க் பண்ணார் வேலை பார்க்குறப்ப. திடீர்னு என்ன பண்ணிட்டாரு, சனி தேசம் வந்துச்சு இல்லையா? சனி என்ன பண்ணுது, அவரை பிடிச்சி இழுக்குது. எங்கே? சனியோட காரக தொழிலுக்கு இரும்பு சம்மந்தப்பட்டதுக்குள்ள போய் முதலீடு போடுறார். போட்டு ஜேசிபி மிஷினுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் வைக்கிறார். நீங்கள் எழுத வேண்டியது ரிசல்ட்டு எம்காம் ஜேசிபி மிஷின் பார்ட் அப்படின்னு போட்டுங்க. தொழிலும் இரும்பு தொடர்புடைய தொழில் அப்படின்னு போட்டுங்க. இப்போ நம்ம அடுத்து போயிடலாம். இதில் யாருக்கு சந்தேகம் இல்லைல்ல? ஐயா ஒரு சின்ன டவுட்டுங்க ஐயா. கேளுங்க ஐயா ப்ளீஸ். ஐயா இப்போ சுக்கிரன் 19.3ல இருக்கிறாரு ஐயா. ஒரு நிமிஷம் நானும் பார்த்துக்கிறேன். சொல்லுங்க. ஆமாம், ராசியில. ஆமாம். இப்போ அவரோட பார்வை இங்க செவ்வாயோட உச்ச வீட்டுல விழுகுது, மகரத்துல. அதுல இருந்து கிட்டத்தட்ட 11 பிளஸ் இங்கிட்ட ஒரு 3 டிகிரி 14 டிகிரில செவ்வாய் கோயிங் டு, அதாவது செவ்வாய் உச்சத்தை நோக்கி போறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த செவ்வாய் சுக்கிரனோட பார்வை அந்த கனெக்ட் ஆகுமா ஐயா? இல்ல, இப்ப நமக்கு சுக்கிரன் 19 டிகிரி பாக்குறாரு ஆமாங்க. மகரத்துல. அங்க இருந்து 15 வைங்க. 15 வச்சா உங்களுக்கு மகர செவ்வாய் ராசியில கனெக்ட் ஆயிரும். கனெக்ட் ஆக மாட்டாரே. நான் சொல்றேன், உங்களுக்கு போர்டுலயே வரேன். இல்லைங்கய்யா, 19 பிளஸ் 11. இல்ல சார், இங்கிட்ட அவர் 28 டிகிரில இருக்காரு சார். இவர் எத்தனை டிகிரி சொன்னீங்க? 19 டிகிரி 19.5ல இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வரேன். 15 இங்க இருக்குங்க. இவர் 19 டிகிரில பாக்குறாருங்க. 19 டிகிரியா? மிச்சம் ரெஸ்ட் ஆஃப் த அமௌண்ட் எவ்வளோங்க? மீதம் எவ்வளோ சார்? 19ல. ஓகே. 19ல பாக்கி எவ்வளோ சார்? சரி. 19ல பாக்கி 11 சார். 11னா 11 டிகிரி இங்க இருக்கு. இப்ப 30 ஆச்சா? அப்போ இங்க ஒரு 15 எடுத்துங்க. இங்க ஒரு 15 எடுத்துங்க. ஓகே சார். இங்க ஒரு 15ங்கறப்ப குருஜி 11 மேல குருஜி பொண்ணுங்க கீழ போட கூடாது. 11 மேல வரணும் சார். சாரி. எஸ். இப்ப பாருங்க, இந்த 15ல 4 மிச்சப்படுது இல்லையா? 4 டிகிரிலே குருவோட சுக்கிரனோட ஒளி இல்ல, கனெக்ட் ஆக மாட்டார். ஓகே, கனெக்ட் ஆகும். தேங்க் யூ. கொஞ்சம் இது யாரும் சொல்லி கொடுக்காத விஷயம், ஆனா இதான் எக்ஸாக்டா வரும். இதை முக்கியமான ப்ரிடிக்ட் பண்றவங்க எடுக்கிறாங்க, தொழில் கண்டுபிடிக்க முயற்சி எடுக்கிறவங்க எடுக்கிறாங்க. ஆனா இதை சொல்லி கொடுக்கறது இல்ல. இத்தனை டிகிரி 25 டிகிரிக்கு மேல இருந்தா எடுத்துக்கலாமா? அப்படிலாம் இல்லம்மா. எத்தனை டிகிரி நீங்க டிகிரியே வச்சுக்கங்க, உங்களுக்கு தான் அளவே கொடுத்தாச்சுல. 2 வீடுனா 2 வீட்டுக்கு அளவு 60 இல்ல, இது 30 தானே பார்க்கும். அதை நீங்க எடுத்துக்கலாம். 25 மேல இருந்தா 2 வீட்டுல படுன்னு எடுத்துக்கலாம். சரி, ஓகேங்க. போயிடலாமா? அடுத்து போயிடலாமா? போலாம் சார். ஓகே சார், போலாம் சார். சரி, ரைட்.
சரிங்க. இப்போ 3ஆம் பாவத்துக்கு வந்துருவோங்க. இப்போ 3ஆம் பாவம். இப்போ 3ஆம் பாவம் இல்லைங்க. குரு பார்வை சந்திரன் பார்வை 3இல். குரு சந்திரன் பார்வை 3இல். ஸோ சிம்ம வீடு பலமாயிடுச்சு. சிம்ம வீடு பலமாயிடுச்சு. சமுதாயத்துல மதிப்பு கிடைக்கும். ஏன்னா 3ஆம் வீடு தான் சமுதாயம். குரு பார்த்துட்டார். சமுதாயத்தில் மதிப்புண்டு. சனியும் பார்த்துருக்காரு. இந்த சனி பார்வை பெரிய செல்லாது. சனி பார்வை செல்லாது. நீங்க எழுதிங்க சனி பார்வை 3இல் போட்டுங்க. அது கெடுக்க முடியாது. ஏன்னா குரு பார்த்துட்டார். ஓகேங்களா? அப்போ சமுதாயத்துல மதிப்புண்டு. சகோதர ஒற்றுமை உண்டா அப்படின்னா செவ்வாய் 7ஆம் வீட்டில் இருக்காரு. அவர் குரு சுக்கிர தொடர்புல இல்லை, வர்க்கோத்மம் ஆயிருக்காரு. ஸ்தான பலத்தை பெற அளவுக்கு ஒரு புஷ்கரன் அவசியம் இருக்காரு. ஸோ சகோதர ஒற்றுமை பேணவும் போட்டுங்க. பெருசாக அடிச்சுக்க மாட்டாங்க சகோதரனோட. ரொம்பவும் பாண்டிங்காக இருக்க முடியாது. செவ்வாய் அப்படி ஒன்றும் ரொம்ப இல்லை. வீடு கொடுத்தது நல்ல வீட்டில் உட்காந்துருக்காரு. ஒன்று சகோதர ஒற்றுமை சற்று உண்டுன்னு போட்டுங்க. சகோதர ஒற்றுமை சற்று உண்டு ஒன்று போட்டுங்க. சரி, இப்போ 4ஆம் வீட்டுக்கு வந்துடுவோங்க. 4ஆம் வீட்டை பாகை அடிப்படையில் குரு பார்த்துருக்காரு. ஆனால் நமக்கு வேற யாரும் பார்க்கலங்கிற மாதிரி தான் கணக்கில் வரும். சரி, இப்போ 4ஆம் அதிபதி எங்கே இருக்கார்? 2ஆம் வீட்டில் இருக்கார். 4ஆம் வீட்டில் என்னங்க இருக்கு? உயர்கல்வி இருக்குங்க. புதன் பலமா இருக்காரு. உயர்கல்வி உண்டு. வீடு வண்டி வாகனம் அமையுமா? சுக்கிரனை தான் கெட்டு போயிருக்காரா? கெடலைங்க. பகையில் இருக்காரு ஆனால் கெடலை. சரி, அப்போ வீடு வண்டி வாகனம் அமையும். தாயன்பு கிடைக்குமா? சந்திரன் குருவோட கூடிதாங்க இருக்கார், தேய்பிரையா இருந்தாலும். அப்போ தாய் வழி ஆதரவு உண்டு. இப்போ நீங்கள் போட்டுங்க 4 அப்படின்னு போட்டு 4ஆம் அதிபதி 2. 4ஆம் அதிபதி புதன் 2ஆம் வீட்டில் இருக்கார். பாகை அடிப்படையில் குரு பார்வை இருக்கு. இப்போ எழுதிங்கன்னா டவுட் ஆகும். அப்படி எழுதுனா பாகை அடிப்படைன்னு போட்டுங்க. அப்போ உயர்கல்வி உண்டு. புதன் நல்லா இருக்காரு. வீடு வண்டி வாகனம் உண்டானா சுக்கிரன் நல்லா இருக்காரு. அம்மாவோட அன்பு நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். சரிங்க. தாய் வழி ஆதரவு உண்டு. வேற யாரும் 4ஆம் வீட்டை பார்க்குறாங்களா? இல்லை. சரி, இப்போ 5ஆம் வீட்டுக்கு வந்துங்க. 5ல் கேதுங்க போட்டுங்க. 5ல் கேது. 5ஆம் அதிபதி சுக்கிரன் 2ஆம் வீட்டில் இருக்காருங்க. குலதெய்வ அருள் உண்டா அப்படின்னா சனியை பார்க்கணுங்க. 5ல் கேது இருக்கே, குலதெய்வ அருள் இருக்காதா அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. காரகரை பாத்திரணும். சனி பாகை அடிப்படையில் குரு பார்வையில் இருக்கார். குலதெய்வ அருள் உண்டு. புத்திர பாக்கியம் உண்டா? குருவே 5ஆம் வீட்டை பார்த்துட்டார். குரு பார்வை 5ல் போட்டு புத்திர பாக்கியம் உண்டு. குலதெய்வ அருள் உண்டு. புத்திர பாக்கியம் உண்டு. சார் 5ஆம் அதிபதி 2ஆம் வீட்டில் இருக்காரு. 5ன்னு போட்டு கோடு போட்டு 2ன்னு போட்டுங்க. இதுக்கு ஒரு ப்ரிடிக்ஷன் எழுதணுமா இல்லையா? எழுதணும். புத்தியை கொண்டு வருமானம் செய்யக்கூடிய பணி சிறப்பு அப்படின்னு போட்டுங்க. புத்தியை கொண்டு பிழைப்பு நடத்தலாம். ஏன்னா கலைத்தொழில் பூர்வீக தொழில் செய்யலாம். ஃபர்ஸ்ட் ஒரு புத்தியை கொண்டு தான் பணி பாட்டிருக்காரு. அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டட் தான் ஒர்க் பண்ணியிருக்காரு. சரிங்க. இப்போ குழந்தை பேர் பார்த்துட்டாங்க. இப்போ 6ஆம் வீட்டுக்கு வந்துடுவோங்க. 6ஆம் வீட்டில் சனி இருக்கிறது ஒரு வகையில் நல்லது, மற்றொரு வகையில் கேட்டதுங்க. காரக ரீதியாக அவரோட காரகத்தை அந்த பாவத்தின் வழியாக கொடுப்பாரு. கடன் இல்லாமல் பண்ணுவார். ஆனால் குரு பாகை அடிப்படையில் 6ஆம் வீட்டை பார்த்துட்டாருங்க. அப்போ 6ஆம் வீட்டை குரு பார்த்தனால பாகை அடிப்படையில் பார்த்துருக்காரு. நோட் திஸ் பாயிண்ட். அப்போ என்ன பண்ணணும்? 6ல் சனின்னு போட்டுங்க, வக்ரம்னு போட்டுங்க. 6ஆம் அதிபதி 7ஆம் வீட்டில் இருக்கார். 6ஆம் அதிபதி 7ஆம் வீட்டில் இருக்கார். 6ல் சனின்னு போட்டு வேலையில் தொழிலில் கவனம் தேவை. ஏன்னா தொழில் பண்ணா கடன் ஆகி போயிடும். 6ஆம் பாவம் கடன். சனிதான் தொழிலுக்கு காரகர். வேலை தொழில் கவனம். குறிப்பாக தொழில் செய்தால் கடன் தவிர்க்கவும். சார் 6, 7 இருக்கே, அதுக்கு என்ன சார் போடுறது? மனவாழ்வில் அனுசரித்து செல்லவும். சரி, இப்போ இவருக்கு என்ன தோஷங்க இருக்கு? என்ன தோஷம் இருக்கு? செவ்வாய் தோஷமா சார்? தோஷம் இருக்காங்கய்யா. சார் தாரதோஷம் சொல்றாங்களே, எதன் அடிப்படையில் சொல்றாங்க அவங்க? 11ஆம் அதிபதி 7ல இருக்காரு. சரி, இவர் பிறக்கிறப்ப என்ன புத்தியில என்ன தசையில பிறந்திருக்காரு? சரி, அந்த ராகு தசைக்கு முன்னாடி என்ன தசை வந்திருக்கும்?
அவருக்கு செவ்வாய் அவர் பிறந்த செவ்வா. அப்போ இவரோட இறுதி தசை என்னங்க? செவ்வாய் தசை. அப்போ இவருக்கு தாரதோஷம் கொடுப்புனபடி தாரதோஷம் இருந்தாலும் தாரதோஷம் நமக்கு இவர் பிறந்தது ராகுதசை. அந்த ராகுதசைல இருந்து ஆரம்பிச்சு போனீங்கன்னா அவிட்டம். செவ்வாய் எப்போ வருதுன்னு பாருங்க. சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசுசம் 9வது தசை வருது செவ்வாய் தசை. அவரோட ஆயுள தாண்டி 120வது வராது. ஸோ தாரதோஷம் இங்கே வேலை செய்யாது. தாரதோஷம் வேலை செய்யாது. புத்தி காலங்களில் சின்ன இருக்கிறது போகும். சரி, இருந்தாலும் நீங்கள் போட்டுங்க. 6ல் சனி, 6ஆம் அதிபதி 7, மன வாழ்க்கையில் அனுசரித்து போட்டுக்கணும். இப்போ செவ்வாய் 7ன்னு போட்டுங்க. செவ்வாய் 7ல் சூரியன் பார்வை 7ல், சுக்கிரன் பகைன்னு போட்டு இண்டு போட்டுங்க. குருன்னு போட்டு டிக் பண்ணிங்க. குரு நல்லா தான் இருக்கார், ஆட்சி வீட்டை நோக்கி போயிட்டு இருக்காரு. அடுத்து 11 கூடியவன் 7ன்னு போட்டுங்க. 11 + 7 அப்படின்னு போட்டுங்க. இல்லை 11 ஒரு கோடு போட்டு 7 போட்டு தாரதோஷம் உண்டு அப்படின்னு போட்டுங்க. தாரதோஷம் உண்டு. இப்போ ஃபஸ்ட்டு செவ்வாய் 7ன்னு போட்டு இண்டு போட்டுங்க. சூரியன் பார்வை 7ன்னு போட்டுங்க. சுக்கிரன் பகை வீட்டில் இருக்காருன்னு போட்டு இண்டு போட்டுங்க. குரு நல்லா இருக்கார், ஒரு டிக்கு போட்டுங்க. அடுத்து 11ன்னு போட்டு கோடு போட்டு 7ன்னு போட்டு பிராக்கெட்டில் தாரதோஷம் உண்டு அப்படின்னு போட்டுங்க. சரி, இப்போ நம்ம எல்லா பாவத்தையும் பார்ப்போம். 2ஆம் அதிபதி எதுவும் கெட்டு போயிருக்காரா அப்படின்னா, 2ஆம் அதிபதி சந்திரன் 9ஆம் இடத்துல இருக்கார். 2ன்னு போட்டு ஒரு கோடு போட்டு 9ன்னு போட்டு டிக்கு போட்டுங்க. 2ஆம் அதிபதி நல்லா பழுது இல்லாமல் இருக்கார். சார் 5ஆம் அதிபதி கெட்டு போயிட்டாரா? 5 கூடயோ 2ல் இருக்கான். பகையாக இருக்கட்டும், பரவாயில்ல. பகையாக இருந்தாலும் அவன் ஒன்றும் நீச்சமாகலை. 5 கூடயோ 2 ரைட்டு டிக்கு. 7 கூடையவன் 9ல் தான் இருக்கார், அதையும் டிக்கு போட்டுங்க. 12 கூடிய சுக்கிரன் 2 பெருசாக லக்ன அடிப்படையில் எந்த இதுவும் பாதிக்கலை. இருந்தாலும் சனி பார்வை 12ஆம் வீட்டில் படுது. அப்போ சனி பார்வை 12ல், செவ்வாய் 7ன்னு போட்டு ரவுண்டு பண்ணிக்கோங்க. சனி பார்வை 12ல், செவ்வாய் 7ல். இது என்னன்னா, இவங்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனை வந்தால் இந்த சனி திசையில் பிரச்சனை வரணும், இல்லைன்னா செவ்வாய் புத்தி செவ்வாய் தசையில் வரணும். செவ்வாய் தசை வந்துச்சுன்னா நிச்சயமாக தாரதோஷம் ஆயிரும். ஆனால் தசா வராது. சரி, இப்போ ராசிப்படி பார்ப்போங்க. ராசி பாருங்க, கும்பராசிங்க. கும்பராசிக்கு 2 கூடைய குரு 1ஆம் வீட்டில் இருக்காருங்க. டிக்கு போட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் நீச்சை தாண்டி இருந்துட்டார், ஆட்சி வீட்டை நோக்கி போயிட்டு இருக்காரு. கும்பராசிக்கு 5ஆம் அதிபதி புதன் 6ல் இருக்காருங்க. 5 6 5ன்னு போட்டு ஒரு கோடு போட்டு 6ன்னு போட்டு இண்டு போட்டிருக்காங்க. 5ஆம் அதிபதி புதன் 6ல் இருக்கார், இன்ட்டு. 7 கூடையும் 5ல் இருக்கான். 7 கூடைய சூரியன் 5ல் இருக்கான். அது ஒன்றும் பாதிப்பு இல்லை, டிக்கு போட்டுக்கலாம். கும்பராசிக்கு 12ஆம் அதிபதி சனி 10ல் இருக்கார். அவர் ஒன்றும் நீச்சம்லாம் அடையல, உச்சத்தை விட்டு வெளில வந்திருக்கார், குரு பார்வையில் இருக்கார், டிக்கு போட்டுங்க. சனி பார்வை 10ல் இருந்து உங்களுக்கு 7ஆம் வீட்லையும் படும். ஸோ சனி பார்வை 7ன்னு போட்டுங்க, செவ்வாய் பார்வை 2ன்னு போட்டுங்க. ராசிப்படி செவ்வாய் பார்வை 2ல், சனி பார்வை 7ல். நம்ம ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். என்ன? மன வாழ்க்கையில் அனுசரித்து செல்லவும், தாரதோஷம் இருப்பதால் விட்டு கொடுத்து செல்லவும். ராசிப்படி சுக்கிரன் 6ல் மறைவு அப்படின்னு போட்டுங்க. இவருக்கு ஒன்றும் மன வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. மனைவியோட அவங்க என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறார், எந்த குறையும் இல்லை. ஏன்னு கேட்டால் செவ்வாய் தசை அவரோட இறுதி காலத்தில் வரப்போகுது. ஓகேங்களா? இதில் யாருக்கு அது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. அடுத்து 8ஆம் பாவம் போயிடுவோம். சார், ஒரு சந்தேகம். இந்த செவ்வாய் தனித்த செவ்வாயா இருக்கு, ஆனா சூரியன் பார்வையில இருக்கிறதுனால செவ்வாய் தோஷம் இருக்கா? இல்லை, இப்போ நமக்கு செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது செவ்வாய்க்கு செவ்வாய் கட்டணுங்கிற கான்செப்டை மட்டும் விட்டுட்டு 7ஆம் வீட்டில் இருக்க செவ்வாய் தன்னுடைய காரகத்துவத்தை அமர்ந்த பாவத்தின் வழியாக நிச்சயமாக செய்வார். அவர் தன்னுடைய தசா காலங்களில் புத்தி காலங்களில் செய்வார், அது உறுதி. ஆனால் தசா காலங்கள் வந்தால் தான் 7 வருஷங்கிறப்ப அவங்க இணைஞ்சு ஓட்டிட முடியாது. அவரே ஆதிபத்திய ரீதியாக 11ஆம் அதிபதியாக இருந்து 7ல் இருக்கனால தாரதோஷத்தை கொடுப்பாரு. செவ்வாய் புத்தி காலங்களில் கணவன் மனைவி பிரிஞ்சு இருப்பாங்க, சின்ன டிஸ்பியூட் வரும், அப்படிங்கிறது வரும். இது செவ்வாய் தோஷம். நீங்க கேட்கற தோஷம்ங்கிறதே இல்லைன்ட்டேன். செவ்வாய் தோஷம் ராகு தோஷங்கிறதே இல்லைன்ட்டேன். செவ்வாயால பாதிப்பு இருக்குமா அப்படின்னா, செவ்வாய் புத்தி வந்தா செவ்வாய் தசா வந்தா உண்டு. நீங்க நமக்கு செவ்வாய் தோஷம்னா
அந்த கான்செப்ட் செவ்வாய் தோசைக்கு செவ்வாய் தோசை கட்டணுங்கிற கான்செப்ட் நீங்க மறக்கணுங்கிறதுக்காக செவ்வாய் தோசமே இல்ல. பார்வை இருக்கு, சூரியன் பார்வை இருக்கு. சூரியனோட பார்வை சூரியன் பெரிய நட்சத்திரம் மேடம். அவர் உட்கார்ந்த விட்டே அவர் சனி மாதிரி உட்கார்ந்த விட்டையோ பாக்குற விட்டு கெடுக்க மாட்டார். ஞானிகள் முனிவர்கள் ஏதோ அவரை முக்கால் பாவர் அரை பாவர் நாங்க அதுக்கு மீனிங் அரை சுபர்னு அர்த்தம். அப்ப 2 கட்டான் நல்லதும் செய்வான் கெட்டதும் செய்வான்னா சமங்கிற நிலைக்கு வந்துடுறாரு. அவர் பார்வைக்கு நம்ம பெருசா எடுக்கணும்னா அவர் தன்னுடைய சிம்மமனையை பார்த்தா மட்டும் பலமாக்குவார். சரிங்க. மாங்கல்ய தோஷம் இல்லையா சார்? 8 6 மாங்கல்யங்கிறது ஆம்பளை கட்டுவாங்களா கட்டியிருப்பாங்களா பொம்பளை கட்டியிருப்பாங்களா? மாங்கல்யங்கிறது என்ன? தாலி. மாங்கல்யங்கிறது தாலி. இவர் ஆம்பளை, அதனால இவருக்கு அதை பார்க்க வேண்டியது இல்லையா, ஆயில் தான் பார்க்கணும். நான் சொல்றது புரியுதா? ராசிக்கு புரியுதுங்க சார், புரியுது சார். ராசிக்கு 5-7 தொடர்பு பண்ணதுனால அத அந்த விருப்பமான பொண்ணு சொல்லிக்கலாம். அது சொல்றப்ப சொல்லிக்கலாம் சார். சரி, இந்த தாரதோஷம் சொன்னீங்களா சார்? 11க்குரியவர் 7ல இருக்கிற தாரதோஷம். இந்த தாரதோஷத்துக்கு வேற ஏதாவது அடிஷனல் வேற ஏதாவது ரூல்ஸ் இருக்கா சார்? இல்ல இதுக்கு மட்டும் இப்ப பார்த்தா போதும்? இல்ல 7 கூடியவன் 11லோ 11 கூடியவன் 7லோ அல்லது 7 11 2 தொடர்பாக இருந்தா கூட தாரதோஷம் உண்டு. 3 ரூல் தான். 7ஆம் அதிபதி 11, 11ஆம் அதிபதி 7, இல்ல 7 கூடயும் 11 கூட 2 சேர்ந்திருக்கான் அப்படிங்கிறப்ப தாரதோஷம் இருக்கும். சரிங்க. இப்ப 8ஆம் பாவம் போயிடலாமா? 8 ஆயிலை பத்தி சம்பந்தப்பட்டதுங்க. ஆயில் சம்பந்தப்பட்டது. 8 கூடவே 6ல இருக்காங்க. ஆயிலுக்கு காரகன் யாருங்க? சனி இல்லையா? அவர் எதுவும் கெட்டு போயிருக்காரு? 6ஆம் வீட்டுல மறைஞ்சிருக்காரு. 8 கூட 6ல இருக்கான். விபத்து கண்டா நோய் வருமா அப்படின்னா சனி நல்லா இருக்காரான்னு பார்க்கணும். சனி இப்ப செவ்வாயோட கூடி இருந்தாரு வச்சுங்களேன், நடந்த சனி திசையில ஆளே காலி பண்ணியிருக்கும். குரு பார்த்துட்டார். ஸோ சனி பலமா இருக்கார். ஆயில் பலம். வெளிநாடு அமைப்பு உண்டா சார்? அவரே 3ஆம் வீட்டை பாக்குறாருல சார்? அவரே தன்னுடைய 8ஆம் வீட்டை பாக்குறாருல? பார்க்கட்டும். அவரு தன்னோட ஒளியை இழந்துட்டார். தன்னோட பாவத்துவமான ஒளியை இழந்துட்டார். அவர் தன்னோட 2 வீட்டுகளை பார்க்குறப்ப தன்னோட தசாகாலங்களில் 8ஆம் வீட்டு பலனை அதிகமாக எடுத்து செய்வார். 8ஆம் வீட்டை பார்க்குறாரு. 8ல் சனி இருந்தால் ஆயில் கூட. 8ஆம் வீட்டை பார்க்கறது கெடுதல் தான். இவர் பார்த்து கெடுக்க பார்த்தாலும் ஒரு இருட்டை அடிக்கிறாரு. அங்கேருந்து சுக்கிரன் அடிச்சிட்டார். ஸோ 8ஆம் பாவம் பலமாயிருச்சு. சார் நான் உங்க மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் சார். அவர் டியூட்டிக்கு லேட்டாக தான் வருவார். 10 நிமிஷம் லேட்டாக வருவார். பக்கத்தில் உட்காந்துங்கிற டைப்பிஸ்டோட அடிக்கடி சிரித்து பேசுகிறாரு அப்படின்னு மேனேஜர்கிட்ட போய் நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். மேனேஜர் விசாரிக்கிறார். சார் அவர் டியூட்டிக்கு லேட்டாக தான் வருவார் 10 நிமிஷம். அவருக்கு பஸ்ஸே கிடையாது, ஒரே ஒரு பஸ் தான். அவன் முன்னாடி வந்துடுவார், பின்னாடி வந்துடுவார். அவர் வர முடியாது. ஆனால் டியூட்டியில் கரெக்டாக இருப்பார் சார். வெளியில் போகிறப்ப பாருங்கள் எல்லாரும் போய் கடைசியாக அவர் தான் வெளியில் லேட்டாக போவார். சாப்பாடு டைம் முடிஞ்சோடனே உடனே உட்காந்துருவார் சார். அந்த அம்மாட்ட பேசுறது அப்படிங்கிறது பணி நிமித்தமாக பேசுவார், கண்ணியவான். அப்போ இந்த சனி ஒரு குற்றத்தை வைக்கிறார். ஆனா சுக்கிரன் அங்கிருந்து பார்த்துட்டார். மெஜாரிட்டியான ஆளு என்ன சொல்றாங்க, அவர் அப்படிலாம் இல்லைங்கன்ட்டாங்க. அப்போ இந்த சனி பார்த்த பார்வை அதோட கருப்பு நிற கற்றைகளை சுக்கிரன் நீக்கிட்டார். ஓகேங்களா? ஆயுள் பலம். அப்போ சுக்கிரன் 8ஆம் வீட்டை பார்த்துட்டாரு. வெளிநாடு அமைப்பு உண்டு. போட்டுங்க. புரியுதா சார்? புரியுது சார். 9ல குரு சந்திரன் இல்லைங்க. 9ல குரு சந்திரன். 9ல குரு சந்திரன். 9ஆம் வீட்டை யாரும் பார்த்துருக்காங்களா? யாரும் பார்க்கல. 8ஆம் வீட்டை புதனும் பார்க்குறாரு இல்லைங்க. புதனும் பார்க்குறாரு. இந்த புதனுக்கோட பார்வை இங்கே மார்க் உண்டு. ஏன்னா சுக்கிரனோட கூடி இருக்காருல்ல, நல்லவன் ஆயிட்டான். தனிச்சிருந்தா இன்னும் கூட இருக்கும். சரிங்க. 9ஆம் அதிபதி 6ன்னு போட்டுங்க. 9ஆம் அதிபதி 6 சார். தந்தை பித்ருக்களை குறிக்கக்கூடிய ஒரு 6ல் மறைஞ்சிட்டாரு. அப்போ பித்ரு வழிபாடு இல்லைன்னு சொல்லலாமா அப்படின்னு கேட்டா, குருவோட லேசான ஒளி சூரியன் மேல படுது. பித்ரு ஆசி உண்டு. பித்ரு ஆசி உண்டு. தந்தை வழி உறவுகளோடு அனுசரித்தலும் சார் ஒருத்தர் சொன்னார். 9ஆம் அதிபதி 6ல் இருக்கார். நீண்ட தூர பயணத்தின் மூலம், அதாவது பணிக்கான நீண்ட தூர பயணம் உண்டு. ஏன்னா 9னா நீண்ட தூரம், 6னா பனி. சனி 6
சனிங்கிறது வேலை. பணிக்கான பயணம் உண்டு, நீண்ட தூர பயணம் உண்டு அப்படின்னு போட்டுங்க. 9 6ன்னு போட்டு பித்ரு ஆசி உண்டு. சூரியன் அப்படி ஒன்றும் கடலை. அதே நேரம் நீண்ட தூர பயணம் உண்டு, பணிக்கான பயணம் உண்டு. சரி, இப்போ 10ஆம் வீட்டை செவ்வாய் தொடர்பு கொள்றாருங்க. செவ்வாய் பார்வை 10லங்க. 10ஆம் அதிபதி 9ல் இருக்காருங்க. இவருக்கு என்ன சொல்லுதுன்னா, இந்த 10 கூடிய 9ல் இருக்கிறது குரு, தொழில் பண்ணா கவனமா இரு. எப்ப என் புத்தியில பண்ண நான் கவுத்து விட்டுருவேன். என் புத்தியில பண்ணா 10ஆம் அதிபதி நான் 10 கூடிய 9ல் இருக்கேன். 10னா தொழில், இந்த 9ங்கிறத தடுக்கும். ஏன் 10ஆம் வீட்டுக்கு 12ஆம் வீடு என் புத்தியில பண்றப்ப நான் எடுப்பேன் அப்படிங்கிறாரு. அப்போ 10ஆம் அதிபதி 9ன்னு போட்டு 10ன்னு போட்டு கோடு போட்டு 9ன்னு போட்டு நம்ம போட்டுங்க. சுயதுள்ள கவனம் தேவைன்னு போட்டுங்க. சுயதுள்ள கவனம் தேவை. அடுத்து 11ல ராகுன்னு போட்டுங்க. சார் இப்படி சொல்லலாமா சார்? குரு புக்தி சமயங்கள்ல கவனமாக இருக்கவும். ஆமா, தொழில்ல. பதினொன்றுல ராகுன்னு போட்டுங்க. 11ல ராகு. 11ஆம் அதிபதி 7. 11 போட்டு கோடு போட்டு 7. தாரதோஷம் உண்டு. 11ஆம் வீட்டை யாரும் பார்க்குறாங்களா? பார்க்கல. தாரதோஷம் உண்டுன்னு போட்டுங்க. அப்புறம் 12 கூடைய சார் 11 கூட 7ல இருக்கிறதுனால மனைவி மூலம் லாபம் சொல்லலாம் சார். ஆமா ஆமா, லாபமும் எடுத்துக்கலாம், தாரதோஷம் உண்டுன்னு எடுத்துக்கலாம். அடுத்து 12ன்னு போட்டுங்க. சனி பார்வை 12. 12 கூடிய சுக்கிரன் 2. 12னா வெளிநாடு, 2னா வருமானம், வெளிநாட்டு ஆதாயம் உண்டு. இவருக்கு 8ஆம் பலமாயிருச்சு. ஆனால் 12ஆம் வீட்டை சனி பார்த்துருக்காரு. ஆனால் 8ஆம் வீடு நல்லா இருக்கு. ஸோ குடியுரிமை இல்லாட்டியும் கூட போவார் வரலாறு. சரிங்க, இப்போ நம்ம பலனுக்கு போயிடலாமா சார்? ஒரு சின்ன விஷயம். 9ஆம் அதிபதி 6ல இருக்கிறதுனால சனி பகவான், அப்ப தந்தைக்காக ஒரு சிறிய கடன் வாங்குவார்ல, தந்தை மூலம் கடன் ஆகும், சிறிய கடன். தந்தைக்கு நோய் வரும், தந்தைக்கு அதெல்லாம் எடுத்துக்கலாம். அந்த தசா காலங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, தசா காலங்கள்ல உண்டு. நீங்க சொல்றது கரெக்ட் தான் சார். இப்போ இவருக்கு என்ன புத்தி, என்ன தசா வச்சுங்க. நிறைய பேர் கேட்பீங்க ஜாதகம் கொடுங்கன்னு. ஆனா கேட்கறவங்க யாருமே எழுத மாட்டீங்க, கேட்காதவங்க எழுதுவாங்க. இன்னைக்கு போட்ட ஜாதகத்துல இப்போ என்ன தசா என்ன புத்திங்க? அது என்னைக்குங்க ஆரம்பிச்சிச்சு? இப்ப 11வது மாசம் ஆரம்பி 11வது மாசம். எத்தனை நாளுங்க? எத்தனை நாள் இருக்கும்? 22 நாள். 22 நாளுங்க. 22 நாளுங்க. அவர் இனிமே செயல்பட போறவருங்க. நாம அவரை போய் பார்க்க வேண்டாங்க. அதுக்கு முன்னாடி கடைசி புத்தி என்னங்க நடந்திருக்கும்? கடைசி என்ன தசை? சுக்கிரபுத்திங்க சார். சனி திசை சுக்கிரபுத்திங்க சார். நல்லா சனி திசை குரு புத்தி சார். சனி தசை குரு புத்திங்க. இப்போ உங்கள யாரும் பலன் சொல்ல முடியுமா? என்ன நடந்திருக்கும்? சார் ரொம்ப நேர்மையான சிந்தனையில இருக்கிற ஒரு டைப்ல அவர் ஏமாற்றம் அடைஞ்சிருப்பார் சார். நேர்மையா இருந்து ஏமாற்றம் அடைஞ்சிருப்பார் சார். 8க்கும் 9க்கும் உடைய சனி பகவான் 6ல இருக்கிறதுனால வந்து அவருக்கு தொழில் பண்ணல கடன் ஆயிருக்கும் சார். தந்தை வழியில ஏதாவது சங்கடம் வந்துக்கும் சார். சரி, ரைட்டுமா. நீண்ட தூர பயணம்ல ஏதாவது ஆதாயம் கிடைச்சிருக்கும் சார். சரிங்க. அடைக்க முடியாத கடன். சரிங்க. சரிங்க, இப்போ நான் போடுறேன் பாருங்க. வேற ஒன்றும் இல்லை, நம்ம சொல்ற ரூலை நீங்க என் பேர்ல தலையில போட்டுட்டு பாரத்தை போட்டு நீங்க சொன்னீங்கன்னா போது பலன் வந்துடும். இப்போ சனி நல்லா இருந்தாருன்னா என்ன சொல்லலாம்? தொழில்னு சொல்லலாம். வேலை, அப்ப வக்ரம் ஆயிட்டார். வேலையில சங்கடம் உண்டாகும், தொழில்ல சங்கடம் உண்டாகும், வேலைக்காரங்கனால சங்கடம் உண்டாகும். ஏன்? வக்ரமா இருக்கார். ஆயில்ல பிரச்சனை வருமா அப்படின்னா குரு பார்த்துருக்கார். 8ஆம் பாவம் நல்லா இருக்கு, 6ஆம் பாவம் கெட்டு போயிருக்கு.
6ஆம் பாவம் கெட்டு போயிருக்கு, குரு லேசா பார்த்துருக்காரு. சரி, இங்க என்னங்க? கடன், நோய், எதிரி, வேலை. கரெக்டா அவர் என்ன பண்ணாரு? சனி திசையில வேலையை விட்டு வெளில வந்துட்டாருங்க. வக்ரச்சனி 6ல் இருந்த சனி, வக்ரச்சனி வேலையை விட்டு வெளில வந்துட்டு ஒரு தொழில் ஆரம்பம் விட்டு போயிட்டாருங்க. தொழில் ஆரம்பம் போகணும். சனியோட காரக தொழிலான அந்த ஜேசிபி மிஷினோட ஸ்பேர் பார்ட்ஸ் ரெடி பண்ண போயிட்டாரு. பார்ட்னர்ஷிப்பா போயிட்டாரு தொழில். என்ன ஆயிடுச்சுன்னா, கரெக்டா குரு புத்தி இந்த சனி திசையில என்ன ஆயிடுச்சு? தொழில பிரச்சனை ஆயிடுச்சு. தொழில பிரச்சனை ஆயிடுச்சு, நஷ்டம் ஆயிடுச்சு. தொழிலுக்காக கடன் வாங்கக்கூடிய நிலை, தொழில் ஸ்தாபனமே கடன்ல மூழ்கி நஷ்டத்தை தழுவிடுச்சு. அதுக்கு என்ன சொல்லிட்டான்னா, பார்ட்னர்ஷிப்லாம் நீ ஓனா டிசிஷன் எடுத்தனால தான் இவ்வளவுக்கும் காரணம். நஷ்டமான எல்லா தொகையும் நீ கொடுக்கணும்ட்டான். இல்லைன்னா உன் மேல கேஸ் போடுவோன்ட்டான். ஏன்? இப்ப சனி எங்கெங்க பாக்குறாரு? 8ஆம் வீட்டை பாக்குறாரு. வழக்குகளை கொடுக்கணும். அடுத்து என்ன பண்ணுவார் இந்த சனி? 12ஆம் வீட்டை பாக்குறாரு. அடுத்து 3ஆம் இடத்தை பாக்குறாரு. பேரை கெடுப்பாரு. சிறைச்சாலை செல்லக்கூடிய நிலைக்கு கூட கொண்டு வரலாம், அவமானத்தை உண்டாக்கலாம். இது மைண்ட்ல வச்சுங்க. இப்போ சனி பகவான் தொழில வேலையை கெடுப்பார். காரகத்தை இதை பாவத்தை இணைச்சிட்டோம். ஓகேங்களா? இப்போ இவரோட ஆதிபத்திய பலன் என்ன? சனி பகவான் பாருங்க, 8க்கும் 9க்கும் உடையவர் 6ல் இருக்கார். இவர் என்ன பண்றாரு? இங்க இருந்து இந்த வீட்டையே பாக்குறாரு. என்ன பண்ணுவார்? ஃபர்ஸ்ட் முழுக்க இதைதான் செய்ய பார்ப்பார். 8 கூட 6 பணிக்காக வெளியில போறதுக்காக கூட வாய்ப்பு இருக்கும். பணியில சிரமம் இருக்கும். பெருங்கடன் ஆகக்கூடிய நிலை இருக்கும். அடுத்து 9ஆம் அதிபதி 6, நேர்மை தவறக்கூடிய நிலை இருக்கும். இல்லைன்னா அவரோட நேர்மைக்கு பங்கம் வரும். அதே நேரம் உயர்வுல தடை இருக்கும். மொத்தத்தில் 6ஆம் பாவம் இயங்கி, நோட் திஸ் பாயிண்ட், 6ஆம் பாவம் இயங்கிருச்சு. கட 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 கடன்னு ஓடுது. இது இந்த வீடு எந்த வீட்டுக்கு? 12ஆம் வீடு. 7ஆம் வீட்டுக்கு 12ஆம் வீடு. கூட்டு தொல்ல சங்கடம் வந்துச்சு. 7ஆம் வீட்டுக்கு விரயம். 6ஆம் பாவம் இயங்கிடுது. நமக்கு 5க்கு 12, 5க்கு 12 புத்தி கடும். 5க்கு 12, 6க்கு 2 பெருங்கடன் வழக்குகள் உண்டாகும். 6 வழக்குது. 5க்கு 12, 5க்கு 6க்கு 12, 5. அப்போ புத்தி கடும். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அந்த சனி திசை இப்படி செஞ்சிச்சுன்னா குரு என்ன செய்வார் அப்படின்னா, குரு பாருங்க சந்திரனோட கூடி இருக்கார். வேற எந்த பாவகிரகங்கள் தொடர்புல இல்லை. இந்த லக்னத்துக்கு ஒரு பாரக அதிபதிங்க. அவர் 7க்கும் 10க்கும் அதிபதிங்க. அவர் 9ஆம் வீட்டுல இருக்காருங்க. 9ல குரு இருக்கார். இந்த குரு ஒளி இழந்த இந்த சந்திரன் சஷ்டி திதி தேய்பிரை சந்திரன்ட்ட தன்னோட ஒளி ஒரு 100 மார்க் இருக்கு, 100 ரூபா இருக்குன்னா ஒரு 50 ரூபாய்க்கு மேல அங்க கொடுத்துடுறாரு. சந்திரன் பலமாக்கிது. ஸோ 50% இருக்கார். அடுத்து ஆட்சி வீட்டை நோக்கி போறார். ஸோ 9ல் இருக்கக்கூடிய குரு காரகத்தையும் பாவத்தையும் இணைப்போம். 9னா என்னங்க? நீண்ட தூர பயணம். குருனா என்னங்க? பணங்க. இப்போ பொருள் ஈட்டுவதற்காக நீண்ட தூரத்தில் பணம் ஈட்டக்கூடிய, அதாவது நீண்ட தூரத்தின் மூலமாக வருமானத்தை ஈட்டக்கூடிய நிலை, வெளிநாட்டு வருமானம் உண்டாகக்கூடிய நிலையை உண்டாக்குவார். இது காரக ஆதிபத்தியம். அடுத்து பார்த்தோம்னா இந்த குரு 7ஆம் அதிபதியாக இருந்து 9ஆம் வீட்டில் இருக்கார். முதல்ல கூட்டி தொல்லை நல்லா வளர்த்து விடுவார். கூட்டு தொல்லை வளர்த்து விடுவார். அடுத்து என்ன பண்ணுவார்? 9ஆம் அதிபதியாக இருந்து 10ஆம் அதிபதியாக இருந்து 9ஆம் வீட்டில் உட்கார்றப்ப அந்த தொல்லை ஒரு விரயத்தை உண்டாக்குவாரு. இப்போ இந்த குரு எங்கெங்க பார்க்குறாரு ஆஸ்பெக்ட் நம்ம இப்போ பார்க்குறப்ப டிகிரி வைஸ் எடுக்க வேண்டாம். 12 சாரி 1ஆம் வீட்டை பார்க்குறார். ஜாதகரை கொஞ்சம் காப்பாற்றிடுவார். 3ஆம் வீட்டை பார்க்குறாரு. பேர் கெடுற மாதிரி இருந்தால் கூட அதையும் காப்பாற்றிடுவார். 5ஆம் வீட்டையும் பார்க்குறார். ஆதரவு சப்போர்ட்டுக்கு ஆள் இருப்பாங்க. இவரை சனி தசால குரு புத்தியில அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கிற கண்டிஷனு 12ஆம் வீட்டை சனி பார்த்துருக்கார். யாருக்கெல்லாம்? யாரு சிறைவாசத்தில் இருப்பாங்க தெரியுமா? 12ஆம் பாவம் கெட்டு போனோம். 12ஆம் வீட்டை குருவோ சுக்கிரனோ தொடர்பு உண்டான பெரும்பாலும் சிறைச்சாலையில கூட ஒரு சும்மா கைதுங்கிறது ஒரு நாள் கைது, அது கௌரவ கைதா இருக்கும். நான் வாழ்நாள் ஃபுல்லா உள்ள இருக்கவே பார்த்தீங்கன்னா 12ஆம் பாவம் கெட்டு போயிருப்பான். அயன சாயன போக சுகம் கெட்டிருக்கும். இவருக்கு சனி பார்த்துருக்காரு.
கெட்டுதான் இருக்கு. ஆனா அந்த சனியோட தசா காலங்கள்ல அந்த வந்து சனி பகவான் கெடுக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை கொண்டு போயிட்டாரு. ஆனா இறுதிக்கு வந்துருச்சு. ஸோ கரெக்டா சனி தசா குரு புத்தியில இவருக்கு பார்த்தீங்கன்னா தொழில்ல தடை. 9ஆம் பாவம் இயங்கிருச்சு. 9ஆம் பாவம் இயங்கினா 1, 5, 9 இயங்கிரும். வேலையை விட்டு வெளில வரக்கூடிய நிலை, தொழில் தடை. 2ஆம் வீட்டுக்கு 12ஆம் வீடு, அப்போ 6, 10. இதுக்கு பாதிப்பு, இதுக்கு பாதிப்பு, இதுக்கு பாதிப்பு. கீழே தெரியலையோ? இந்த வரேன். ஒன்பதாம் பாவம் இயங்குதா? அப்போ என்னென்ன இயங்கும்? 1, 5, 9 இயங்கிரும். 1, 5, 9. அப்போ எந்தெந்த வீட்டுக்கெல்லாம் இவர் விரையாதிபதி வராரு? 10ஆம் வீட்டுக்கு விரையாதிபதி, 6ஆம் வீட்டுக்கு விரையாதிபதி, வருமானத்துக்கு விரையாதிபதி. இதெல்லாம் லாஸ் ஆகும். இதெல்லாம் லாஸ். அப்போ வருமானத்தை இழப்பார், வேலையை இழப்பார், தொழிலில் தடை இருக்கும். 9ஆம் பாவம் 10ஆம் வீட்டுக்கு 12ஆம் வீடு. ஸோ தொழிலில் தடையாகும். இப்போ கூட்டு தொழிலில் சங்கடமாயிருக்காரு. இப்போ புதன் தசா வந்துருச்சு. இந்த புதன் தசா இவருக்கு மேலும் வழக்குகளை கொடுக்குமா, தப்பிச்சிருவாரா மாட்டாரான்னு பார்க்கணும். இப்போ நான் நடத்தின தசா பத்தி புரிஞ்சுச்சான்னு சொல்லுங்க. நான் நடத்தின புரியுது சார், புரியுது புரியுது சார். புரியுது சார், சூப்பர். இப்போ நாம என்னமோ சொல்ல வந்தேன். இப்போ கோச்சாரத்தை விட்டுட்டோம். இப்போ குரு மேல சனி போயிட்டு இருக்காரா, சந்திரன் மேல சனி போயிட்டு இருக்காரு. இது ஒண்ணு மட்டும் விட்டுட்டோம். இப்போ சனி சந்திரன் மேல போறாரு, குறிப்பா ஒரு ஜென்மச்சனி. இப்போ மனம் கெடும், முடிவெடுக்க முடியாத நிலை. சனி குரு மேல போயிட்டு இருக்காரு. நடந்த சனி தசா இவரை சப்போர்ட் பண்ணதுக்கு என்னன்னா, இந்த சனி வந்து இந்த கோச்சார ராகு இருக்குல்ல, இதோட சேர்ந்துருச்சுன்னா அவரை அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. நோட் திஸ் பாயிண்ட். தசாநாதன் எப்பொழுது பாபகிரகங்களோடு கோச்சாரத்தில் இணைகிறாரோ அப்போ 12ஆம் பாவம் சம்பந்தப்பட்ட ஜெயிலுக்கு போயிருக்கணும். ஆனா இவர் இணைகிறதுக்குள்ள அவரோட பீரியட் முடிஞ்சிருச்சு. தசாநாதன் குருவோட இருக்காரு. ஸோ அப்படியே அவங்க மிரட்டிக்கிட்டே பார்ட்னர்ஷிப்ல நீ பணத்தை கொடுங்குறாங்க, கேஸ் போடுவோங்கிறாங்க, ஜெயிலுக்கு கொண்டு போயிடுவோங்கிறாங்க. ஆனா தசாவே முடிஞ்சிருச்சு. இப்போ இதுல யாருக்கு சந்தேகம் கேளுங்க. அடுத்த தசா என்னன்னு பார்ப்போம். சார் இதை மட்டும் திருப்பி சொல்லுங்க சார். சனி இப்ப குரு மேல இருக்காரு. இப்ப அந்த இடத்துல சப்போஸ் ராகு இருந்தால் ஆமா ஆமா, எப்பொழுது ஒரு மனிதனுக்கு அந்த கெட்ட விஷயங்கள் நடக்கும் என்று கேட்டால், நமக்கு அந்த தசாநாதனும் அந்த புத்திநாதனும், இப்போ குரு புத்தி தான் நடந்துச்சு. குரு வந்து பாருங்க சுபரோட வீட்டுலதான் இருந்தாரு, சுக்கிரன் வீட்டுல இருந்தாரு. அவர் சனி பார்வையில இல்ல. நான் கோச்சாரத்தை காமிக்கவா? கோச்சாரத்தை காமிச்சிடுறேன். குரு மேல சனி போகும்போது பொருளாதார நெருக்கடி தானே சார் ஏற்படும்? ஆமா, அதெல்லாம் ஏற்பட்டுச்சு. ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம் வரேன். கணிதம் இந்த வரேன். 12ல இருக்காரு, அதெல்லாம் ஓகே. இப்போ நமக்கு அந்த குரு என்ன செய்யணும் சார்? புத்திநாதன் நல்லா இருக்கானா கெட்டு போயிட்டானான்னு பாருங்க. குரு புத்தி சார், குரு புத்திக்கு போய்க்கும். குரு புத்திக்கே போயிடுவோம். குரு புத்தி எது வரைக்கும் இருந்துச்சு? இப்போ தானே 11ஆம் மாசம் 10ஆம் மாசம் போய்க்குவோம் குரு புத்தி. இப்போ பாருங்க, குரு புத்தி சுக்கிரன் பார்வையில் இருந்தார் போன மாசம். ஏதாவது பாவகிரகங்கள் தொடர்புல அவர் இருக்காரா? இல்ல. புத்திநாதன் கடல, ஓகேயா? தசாநாதன் சுபகிரகமான இயற்கை சுபரான குரு மேல போயிட்டு இருக்காரு. இப்போ சம்பவம் நமக்கு டைம் டூரேஷன் எவ்வளோ? 2024 11ஆம் மாசம் வரைக்கும். அந்த 11க்குள்ள கோச்சார ராகு சனியை தொடர்பு கொண்டிருந்தா உங்களுக்கு என்ன ஆயிருக்கும்? அரெஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். எப்பொழுது தசாநாதனும் புத்திநாதனும், குறிப்பா புத்திநாதன் தான் எடுத்துக்கணும், புத்திநாதன் பாபர்கள் மத்தியிலே வரும் பொழுது அல்லது ராகு எதுகள் இணைவில் அவர் கோச்சாரத்தில் வரும் பொழுது அந்த இது நடக்கும். இங்க யாருக்கு ஜெயிலுக்கு கொண்டு போய் பார்க்கறா? சனி தான் கொண்டு போய் பார்க்கிறாரு, குரு கொண்டு போய் பார்க்கல. குரு கொண்டு போய் பார்க்கல. அப்போ சனி எப்போ வந்து நீச்சத்தன்மைக்கு போறாரோ அப்போ நடந்துரும். எப்போ அவர் கோச்சாரத்துல பலம் இழக்கிறாரோ அப்போ நடக்கும். இப்போ பலமா இருந்தனால அவருக்கு அது நடக்காம ஜெயிலுக்கு போகாம
தப்பிச்சிடுறாரு. 2வது தசா முடிஞ்சிருச்சு. இப்போ தசாவே முடிஞ்சிருச்சு. இப்போ ஒரு வாரமாக என்ன ஆயிடுச்சு, புதன் தசா வந்துருச்சு. இருந்தாலும் ஜீபும்பா அப்படின்னு சொல்லி நம்ம இழந்த எல்லாம் திரும்ப பெற முடியுமா அப்படின்னா இழந்தது தான். நாம் இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, நமக்கு இவருக்கு ஜென்மச்சனி ஓடிட்டு இருக்கா, ஜென்மச்சனி ஓடிட்டு இருக்குல்ல, ஜென்மச்சனி முடியணும், ஜென்மச்சனி முழுசா முடியணும், விலகி வரணும். இப்போ சனி ராகு இணைய தான் போகிறாங்க அடுத்து. இருந்தாலும் நமக்கு சனி தசாவே முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த தசா என்ன, ஜென்மச்சனிக்கு அப்புறம் ஜாதகருக்கு பெரிய நெருக்கடிலிருந்து தப்பிப்பார். இந்த புதன் தசா என்ன செய்யும்? நீங்க இப்ப காரகத்தையும் பாவத்தையும் என்ன சொல்லுங்க. இது லக்னாதிபதி 4ஆம் அதிபதி சார் இந்த புதன். சார் ஃபர்ஸ்ட் என்ன எடுக்கணும்னா, உட்காந்துருக்க வீடு பார்த்த கிரகம் 2ஆம் பாவத்தையும் அந்த கிரகத்தையும் இணைச்சிடணும். காரக பாவகத்தை இணைச்சு பலனை சொல்லிடணும். அது பார்க்குற வீட்டை தொடர்பு படுத்தி சொல்லிடணும். அதுக்கடுத்து ஆதிபத்திய பலனை சொல்லிடணும். ஈஸியா சொல்றேன். 2ஆம் பாவம் இல்லைங்க, புதன் 2ஆம் வீட்டுல இருந்து 8ஆம் வீட்டை தொடர்பு கொள்றாரு சார். சரி சார், இல்ல நான் சொல்றேன், 2ஆம் பாவம் போட்டுங்க. தனம் குடும்பம் வாக்குன்னு எழுதிங்க. தனம் குடும்பம் வாக்குன்னு போட்டுங்க. புதனுடைய காரத்துவம் எழுதிங்க. கம்ப்யூட்டர், அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங் ரிலேட்டட், வியாபாரம். ஓகே, இது ரெண்டும் இணைங்க. அப்போ இவருக்கு வருமானம் இனிமேல் என்ன வந்துடும், அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் ரிலேட்டட் சம்மந்தப்பட்டது, கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது, புத்தியை கொண்டு செய்யக்கூடிய தொழில், இதன் மூலமா ஆதாயத்தை இவர் பெறுவார். இந்த புதன் தசா சரராசியில் இந்த புதன் அமர்ந்து சுக்கிரன் நினைவில் இருந்து பாகை அடிப்படையில் குரு பார்வையில் இருந்து புதன் சரராசியில் இருப்பதால் இந்த 17 ஆண்டு காலம், யாரோ ஒருத்தவங்க வந்து புதன் தசா இருப்பு 17 வருஷம் 18 வருஷம் எத்தனையோ மாதம் என்ன சொன்னாங்க, புதனோட தசாவே 17 தான். நான் கூட கேள்வி கேட்டிருந்தேன், அவங்க பாட்டுக்கு போட்டாங்க. ரைட்டு. இப்போ சரராசியில் இருக்கக்கூடிய இந்த புதன் என்ன பண்ணுவார், வெளிநாட்டுக்கு 8ஆம் வீட்டை பார்க்குறாரு, வெளிநாட்டுக்கு கூட்டிகிட்டு வருவார், அங்கே வியாபாரம் செய்வார். இல்லைன்னா அந்த எம்காம் முடிச்சிருக்காருல, அந்த காரக தொழில் சம்பந்தப்பட்ட புதனுடைய காரக தொழில் சம்பந்தப்பட்ட துறையின் மூலமாக வருமானத்தை ஈட்டுவார். ஆதிபத்திய பலன் சார் போர்டில் போடணுமா, போட்டுருவோமா, போர்டுக்கு போயிடுவோமா, போடுங்க சார், போடுங்க சார். ரொம்ப உங்களுக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம். தசாபுத்திய அல்வா சாப்பிட்ற மாதிரி அப்படி வாழைப்பழத்தை எடுத்து அப்படியே வாயில ஊட்டி விடுற மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம். புதன் தசா, புதன் புத்தி என்ன நடக்க போகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், லக்னாதிபதியோட தசை, 4ஆம் அதிபதியோட தசை. ஓகே, இது ஆதிபத்தியம். புதன் பாகை அடிப்படையில் குருவின் பார்வையில் இருந்து, அங்கிட்டு ஒரு கேமரா ஓடுதோ, புதன் பாகை அடிப்படையில் குருவின் பார்வையை பெற்று சுக்கிரன் இணைவில் இருந்து செவ்வாய் பார்வை படுது, இருந்தாலும் அந்த 8ஆம் வீட்டு பார்வை பெருசா செய்யாது. ஏன்னா குரு சுக்கிரன் இங்கே தொடர்பாயிட்டாங்க, அது ஒன்றும் பெருசா பாதிச்சிடாது. ஸோ அப்போ என்ன பண்ணும், புதன் தசை நல்லா இருக்கும், ஏற்றமா இருக்கும். ரைட்டு. சரராசியில் இருக்கார். சரராசியில் இருந்தால் என்ன அர்த்தம், அவர் சரராசியில் 2ஆம் வீட்டிலிருந்து 8ஆம் வீட்டை தொடர்பு கொள்றார். இவருக்கு ஏற்கனவே 8ஆம் பாவம் பலமா இருக்கு. அப்போ வெளியிட பயணத்தின் மூலமாக வருமானம் உண்டு, வெளியிட பயணம் வழி வருமானம் உண்டு. அப்போ அந்த புதன் என்ன பண்ணுவார், புதனோட காரகத்துவம் என்ன, 2ஆம் வீட்டோட காரகத்துவம் என்ன, புதன் அக்கௌண்ட்ஸ், மைக் ஆஃப் பண்ணிங்க, அக்கௌண்ட்ஸ், கணிதம், ரெண்டும் ஒன்று தான், ஐடி, வியாபாரம், டீச்சிங், இல்லை பேசி பிழைக்கக்கூடிய பணி, ரெண்டு நாள்னா வருமானம். இது மூலமாக வருமானத்தை செஞ்சுக்குவார் சார், இதன் மூலமாக வருமானம் செஞ்சுக்குவார். அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் ரிலேட்டடு, ஐடி சம்மந்தப்பட்டது, ஏதாவது ஒரு வருமானம் பேசி பிழைக்கக்கூடிய தொழில் மூலமாக வருமானம் செஞ்சுக்குவார். ஆனால் வெளிநாட்டில் இருப்பார். சரராசியில் இருக்கலாம் 17 ஆண்டுகளும் வெளிநாட்டில் இருப்பார். அடுத்து அந்த புதனுக்கு 2 வேலை இருக்கு. 1ஆம் வீடு, அவர் 1ஆம் வீட்டுக்கு அதிபதி, அதே நேரம் 4ஆம் வீட்டுக்கு அதிபதி. புதனுக்கு 2 வீடு இருக்கு, 1, 4, 2ஆம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்போ 1ஆம் அதிபதி 2ஆம் வீட்டில் இருக்கார், 4ஆம் அதிபதி 2ஆம் வீட்டில் இருக்கார். ஸோ எதை செய்வார்னா, மூலத்திரிகோண வீட்டு வேலையை செய்வார், 4 கூடையவனாக இருந்து 2ஆம் வீட்டு வேலையை செய்வார்.
ஸோ சுகமான வருமானம் இனிமே இருக்கும், குடும்பத்தில் சுபிச்சம் இருக்கும். அதே நேரம் 1 கூடிய 2 இருந்தால் ஜாதகன் தன் குடும்பத்தின் மீது பற்று வரக்கூடிய காலமாக இருக்கும். புதன் தசா ஏற்றமாக இருக்கும். மொத்தத்தில் வெளிநாட்டில் ஏற்றமாக இருக்கும். இப்போ நான் சொல்ல வந்து புரிஞ்சா புரியலையா? சார் ஓகேங்களா? ஐயா எந்த வீட்டு வேலைங்க செய்வாரு? அதாவது இப்போ 2 வீட்லையும் தொடர்பு கொள்ள, அவர் 2 வீட்டையும் தொடர்பு கொள்ள. அப்படி தொடர்பு கொள்ளாமல் இருந்தால் மூலத்திரிகோண வீட்டை எடுத்துங்க. அப்ப அவருக்கு 3வது வீடு தானேங்க அது வருது. அவர் 2 வீட்டுக்கு மறையல. 1ஆம் வீட்டுக்கு 2ஆம் வீட்டில் இருக்காரு, 4ஆம் வீட்டுக்கு 11ஆம் வீட்டில் இருக்காரு. 6, 8, 12, 3ல் மறையல. அப்போ மூலத்திரிகோண வீட்டை எடுத்துங்க. சார் நீங்கள் இதில் 1ஆம் வீடா 2ஆம் வீடா அதே கன்ஃபியூஸே வேணாம். 2 வேலையும் செய்வார். நான்லாம் 2 வீட்டையும் சொல்லிடுவேன். சொல்லும்போது என்ன சொல்லிடுவேன், 2 வீட்டையும் உங்களை சொல்லும்போது சொல்லிக் கொடுக்குறேன். ஆனால் நான் பலன் சொல்லணும்னா இனிமேல் குடும்பத்து மேலே அக்கறையாக இருப்பார், இனிமேல் வருமானம் செஞ்சுருக்காரு, இனிமேல் தன்னோட சொந்த உழைப்பால் வீடு வண்டி வாகனங்களை அமைப்பார். அதே நேரம் சரராசியில் இருக்கக்கூடிய புதன் 8ஆம் பாவத்தை தொடர்பு கொள்கிறார். ஸோ வெளிநாட்டின் மூலமாக ஜீவனத்தை செய்வார். குறிப்பாக புதனுடைய காரகத்துவம் இவருக்கு இனிமேல் ஏற்றமாக இருக்கும். அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் ரிலேட்டட், கணிதம் சம்மந்தப்பட்டது, ஐடி சம்மந்தப்பட்டது, ஏதேனும் ஒரு வருமானம் அல்லது பேசி பிழைக்கக்கூடிய பணியின் மூலமாக ஆதாயம் இருக்கும். இந்த 17 ஆண்டுகள் இந்த புதன் தசா பெரிய அளவுக்கு இவரை கெடுபலன் செய்து விடாது. அந்த தொழில் சம்பந்தமா கூட வெளிநாட்டுக்கு வரலாம், படிப்பு சம்பந்தமா கூட. ஆமா ஆமா ஆமா. 12ஆம் அதிபதி 2ஆம் வீட்டில் இருக்கிறதுக்கும் பலன் இருக்கும் இல்லையா? அவரை ஏன் எடுக்கிறீங்க? கணக்கு டீச்சர் வரவே இல்லை. அந்த கணக்கு டீச்சர் இன்னைக்கு ஆப்சண்ட். அவர் பொண்ணு வந்து வயசுக்கு வந்துருச்சு. 12ஆம் தேதி சுக்கிரன் வரல. அவர் புத்தி வர்றப்பதான் வரும். நம்ம கொடுப்புனையில இருக்கு, வரல. சுக்கிர புத்தியில நல்லா இன்னும் வருமானம் இருக்கும். 12 கோடி சுக்கிர புத்தி வரும்போது புதன் தசை சுக்கிர புத்தியில நல்லா வருமானம் இருக்கும். அந்தந்த புத்தியில ஆமா ஆமா, அவங்கவுங்க அந்தந்த புத்தியில வேலை செய்வாங்க. அந்த கேரக்டர் அப்படி எடுத்துக்கணும். ஆமாங்க ஆமாங்க சார், புரிஞ்சா? 10 நாள் எழுதிக்கிட்டே இருக்கீங்க. ஒரு 5 நாளுக்கு அப்புறம்லாம் 15க்கு அப்புறம் அடுத்து 15 நாள் இல்லைன்னா இன்னொரு 5 நாள் 20 நாள் எழுதுங்க. கடைசி 10 நாள் எழுதுற மறந்துடணும். கடன்னு போகணும். நான் அவருன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அடுத்து தசாபுத்திக்கு இம்பார்ட்டன்ஸ். தசாபுத்தி தான் சொல்லியே கொடுக்க மாட்டாங்க, எங்கேயுமே சொல்லி கொடுக்க மாட்டாங்க. தசாபுத்தி சொல்லியே கொடுக்க மாட்டாங்க. பாம்பாட்டி வந்து கிரி பிள்ளைக்கும் பாம்புக்கு சண்டை விடுற மாதிரி வாரம் வெள்ளிக்கிழமை சந்தையில் விடுவான். சண்டை விட்டான்னா பாம்பு செத்து போயிடும், கீரி பிள்ளையும் பாம்பு கடிச்சு செத்து போயிடும். பாம்பாச்சு பல்லு பிடிங்கிருக்கும், பாம்புக்கு செத்து போயிடும் கீரி கடிச்சு. ஆனால் விட மாட்டான் சண்டைக்கு. நீங்க அந்த 1, 5, 9 விட நீங்க 1 மட்டும் எடுங்க. குரு புத்தி எத்தனாம் வீட்டில் இருக்கு? 9ஆம் வீட்டில் இருக்கு. இது எந்த வீட்டுக்கு 12ஆம் வீடு? 10ஆம் வீட்டுக்கு 12ஆம் வீடு. இப்போ புதன் புத்தி 2ஆம் வீட்டில் இருக்கு. 1ஆம் வீட்டுக்கு கொஞ்சம் பாதிப்பு இருக்கும். ஏன்? ஜாதகர் ஏற்கனவே சனி திசையில மாட்டிருக்காரு. இப்போ வருமானங்கிறதுல 2ஆம் வீட்டுக்கு எந்த வீட்டுக்கு 12ஆம் வீடு? 1ஆம் வீட்டுக்கு 2ஆம் வீடு 12ஆம் வீடு. ஜாதகர் பாதிப்பு இருக்கும். ஆனா வருமானம் 2ஆம் பத்தி இருக்கு. சொல்லுங்க. இந்த ஜென்ம சனி நடக்கும்போது இந்த தசா இது வேலை செய்வாங்க ஐயா? இல்ல, நமக்கு இப்போ வந்து இப்ப விலகிட்டே வந்துட்டாரு. 3ஆம் மாசத்துல இங்கிட்டு மாறிடுவார்ல. மாறினதுக்கு அப்புறம் தான் மாறணும் சார், மாறணும். டவுட் சார். இப்ப நம்ம நீங்க முதல்ல சொன்னீங்க சார், சனி வந்து இங்க வக்ரம் ஆயிட்டாருன்னு சொல்லிட்டு. அப்ப சனி வந்து அவருடைய காரத்துவத்துல இருந்து மாறுபட்டு கொடுப்பாரு. ஆமா. இவர் ஏன் சார் இந்த திசையை வந்து இவருக்கு ரொம்ப பாதகமா மாத்தினாரு, பாதகமா செஞ்சாரு? இப்போ இந்த 2 வீட்டுல இந்த சனி வந்து இந்த லக்னத்துக்கு யோகருங்க, நன்மையை செய்ய வேண்டியவர். மிதுன லக்னத்துக்கு ஒரு யோகாதிபதி. ஆனா அவர் என்ன பண்றாரு? 9ஆம் வீட்டா தொடர்பு கொள்ளலைங்க, 8ஆம் வீட்டையே பாக்குறாருங்க. அப்ப நான் 8ஆம் அதிபதியாவே செய்யறேன் அப்படின்ட்டாரு. 8 கூட 6ல் இருக்கான். அப்போ மரணத்துக்கு ஒப்பான கண்டத்தை கொடுக்கணும், செத்து பிழைக்கிற மாதிரி, போச்சுரா அப்படிங்கிற மாதிரி, ஆயில காலி பண்ற அளவுக்கு மரணத்துக்கு ஒப்பான கண்டத்தை அவமானத்தை கொடுக்கணும். வக்ரமான சனி வேலையை இழக்க செய்யணும், தொழிலில் பிரச்சனையை உண்டாக்கணும் அப்படிங்கிற காரத்துவம் வேலை செய்யுங்க. சரி, அப்ப வக்ர சனிங்கிறது நெகட்டிவ் தான். நான் ஒன்று, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் நல்லது, மற்றொரு வகையில் கெடுதல். எந்த கிரகமும் அமர்ந்த பாவத்தின் வழியாக தன்னுடைய காரத்தை கொடுக்கும். வக்ரமனுஷா என்னங்க? சோம்பேறித்தனம் இருக்காதுங்க, வறுமை இருக்காதுங்க,
ஏழ்மை இருக்காதுங்க. அப்ப தொழில் இருக்காதுங்க, வேலை இருக்காதுங்க. போயிடும், நல்லதெல்லாம் கெடுதலா போயிடும். ரிவர்ஸா எடுத்துக்கலாமாங்க சார்? அவ்வளவுதான். வேலை இருக்காது, தொழில் இருக்காது. சனியோட எல்லா நெகட்டிவ் சொல்லிட்டேன்னா பாசிட்டிவ் தாண்டி நெகட்டிவா சொல்லிட்டேன். நல்லா இருந்துச்சுன்னா கடுமையான உழைப்பாங்க, கடன் இருக்கும், நோய் இருக்கும். உட்கார்ந்த பாவம் 6ஆம் பாவம், 6ஆம் பாவத்தை கெடுக்கும். ஆனா என்ன பண்ணும், வேலையில சிரமம் இருக்கும். உட்காந்து வீடு 6ஆம் வீடு, வேலையாட்களால சிரமம் இருக்கும். ஸோ காரக பாவத்தை இணைக்கணும். ஒரு வரியில சனி வக்கரமாயிட்டா நல்லது தானே அப்படின்னா அவர் வறுமையை கொடுக்க மாட்டார். ஆமா, சனியோட காரகத்துவம் வறுமை, வறுமை இருக்காது. ஏழ்மை இருக்காது, வக்கரமாயிட்டார். அதே நேரம் தொழில், வேலைக்கு அவர் காரகர், அப்போ வேலை இருக்காது, தொழில் இருக்காது. 6ஆம் வீட்டுல சனி, 8ஆம் வீட்டை தொடர்புள்ள தொழில பெரிய நட்டம், வேலையை விடுறது, அவமானத்தை சந்திக்கிறது. 8ஆம் வீட்டை தொடர்பு கொள்ளிக்கார், 12ஆம் வீட்டை தொடர்பு கொள்றாரு. அடுத்து தூக்கம் இருக்காது, நிம்மதியான தூக்கம் இருக்காது, பேர் கெட்டு போயிடும். 3ஆம் வீட்டை தொடர்பு கொள்றாரு, பேர் கெட்டு போயிடும். சார் ஜோதிடம் ஒரு வரிக்குள்ள வரவே வராது சார். நம்ம அப்படியே கொண்டு வர்றப்ப எப்போ பாருங்க, சனி திசை ஆரம்பிச்சது எப்போ வந்து அடிக்குது பாருங்க, கரெக்டா ஒரு ஜென்மச்சனி வந்ததுக்கு அப்புறம் தான் அடிக்குது. தசாநாதன் காத்துக்கிட்டே இருந்தான். எது காத்துக்கிட்டு இருந்தான்? ஆயிலே எடுக்கிறது காத்துக்கிட்டு இருந்தான். ஆனா குரு பார்வையில் இருக்காரு சனி, அதனால சனியோட தொழிலுக்குள்ள போக வச்சுச்சு, எல்லாம் பண்ணுச்சு. இந்த 2.5 வருஷத்துல அவருக்கு பிரச்சனை. ஏன்? ஜென்மச்சனி. மனோகாரகன் சந்திரன் மேல சனி போறார், மனம் குழம்பும். சரி, இப்போ இந்த சனி பகவான் 7ஆம் வீட்டுக்கு எத்தனாம் வீடு? வரவா இருக்கு. 10ஆம் வீட்டுக்கு எத்தனாம் வீடு? 9ஆம் அதிபதி. சனி திசா கூட போகுமா அங்க டிஆர் சிஸ்டம்? சார் 6ல் 7.5 சனி, சனி தசா, இது 3 இருந்ததுனாலதாங்க சார் இவ்வளவு பிரச்சனைகள். ஆமாங்க, அவ்வளவுதாங்க. இல்ல, இவரு பாக்கியாதிபதியான அந்த சனி 9ஆம் வீட்டை பார்த்துருந்தா இவ்வளவு தொந்தரவு இருந்திருக்காது. 8ஆம் வீட்டை பார்த்ததுதான் பெரிய தப்பு. அவர் 6ல இருந்து 8ஆம் வீட்டை பார்த்தது வந்து ரொம்ப தப்பான. ஆமா, சார் சனி பாக்கியாதிபதி வீடு அவர் வீடாவா இருந்து பார்த்தா அது நல்லதா சார்? ஆமா, எந்த பாவத்தை தொடர்பு கொள்றாங்களோ உட்கார்ந்த வீட்டை கெடுப்பாருங்க. சனி பார்த்த வீட்டை கெடுப்பாருங்க. 9ஆம் அதிபதியா இருந்து 6ஆம் வீட்டுல இருந்தா 9ஆம் ஆதிபத்தியத்தை செய்ய போறாரு. அங்க நல்லது தானே இருக்கு. ஆமாங்க சார். 8ங்கிறது கெடுதல், ஆயிலு, துன்பம், ஜெயிலு, இதெல்லாம். அதனால அதை போய் தொட்டுட்டாரு. சார் சனி 7ல இருந்தா என்ன சார் ஆகும்? 7ல இருந்தா என்ன ஆகும்? மனைவியோட கருத்து வேறுபாடு வரும். இல்ல சார், தொழிலுக்கு சொல்றேன். தொழில் 3ஆம் இடத்தை பாக்குறாரு இல்லையா அந்த திசைக்கு. இப்போ 9ஆம் அதிபதியா இருந்து 7ஆம் வீட்டுல இருக்காரு. ஆமா சார், 9ஆம் அதிபதியா இருந்து 7ஆம் வீட்டுல இருக்காரு. ஆமா. மனைவியோட தாம்பத்திய வாழ்க்கை கெட்டு போயிடும் சார். கூட்டாளியோட பிரச்சனை வரும், காரக பாவகம். அடுத்து அவர் 9ஆம் வீட்டை தொடர்பு கொள்றதுனால உங்களுக்கு பெருசா வந்து ஜாதகருக்கு எந்த ஒரு அந்த ஆயில் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ வேலையில பிரச்சனையோ எதுவுமே இருக்காது. ஏன்னா குருவோட வீடா போச்சு. இல்ல சார், இந்த மாதிரி இந்த இவ்வளவு பிரச்சனைகள்லாம் அவர் வந்து வந்திருக்காது இல்ல சார். அதுதான் அவர் இடம் மட்டும் மாறி இருந்தாருன்னா, செவ்வாய்க்கு பதிலா சனி அந்த இடத்துல இருந்தாருன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது இல்லைங்களா? வந்திருக்காது. மற்றபடி குடும்பத்துல கொஞ்சம் பிரச்சனை இருக்கும், வருமான தடை. அதான் குடும்பத்துல பிரச்சனை இருக்கும். 7ஆம் இடத்துனால குடும்பத்துல பிரச்சனை இருக்கும் இல்லையா சார்? சார் 7ல சனி இருந்தா திக்பலம் ஆயிடுவாரா சார்? அது எப்படி? நல்ல வலிமை செய்வாரு. பாவகிரகங்கள் திக்பலம் அடைகிறது நல்லதுதான். ஆனாலும் 7ஆம் வீட்டை கெடுப்பார் இல்லையா? சனி உட்கார்ந்து விட்ட கெடுப்பாரு. 7ஆம் பாவத்துல உட்கார்ந்து திக்பலம் அடையும் போது ஆயுள் நல்லா இருக்கும். இதே சனி 8ஆம் வீட்டிலே இருந்தாரு வச்சுங்களேன், ஒரு கெடுதலும் பண்ணிருக்க மாட்டார். இங்க ரூல் என்ன ஆகுதுன்னா, 8ஆம் வீட்டில் சனி மறைந்து, இங்க 6ஆவது தான் மறைஞ்சா இருக்காரு. 8ல் சனி மறைந்து சுக்கிரனோட பார்வையில் இருக்கனால இவரோட சேட்டை எல்லாம் குறைஞ்சு போயிடும். சரராசியில இருக்காரு, அப்படியே அந்த இரும்பு சம்பந்தப்பட்ட அந்த துறையில பெரிய ஆளாயிருப்பார். சார் 8, 9 அதிபதியும் அவர் தான், 8 கூடியவனும் அவர் தான்.
அப்படிங்கிறப்ப 7ல இருக்கும்போது அந்த 8 அவரோட பாவத்தை 3ஆம் பார்வையா 9ஆம் இடத்தை பார்க்கும்போது எப்படிங்க சார் இருக்கும்? அதான் ஆதிபத்திய ரீதியா 9 கூடியவனா இருந்து 7ல இருக்காரு. கல்யாணம் ஆகாம இருந்தா தந்தை வழி உறவுகள்ல கல்யாணம் ஆகும், தந்தையோட பிணக்கு ஏற்படும். அந்த பாதிப்பு இருக்கு சார் 3ஆம் பார்வைக்கு. இல்ல 3ஆம் பார்வை அந்த அந்த வீட்டோட காரத்துவத்தை இங்க எடுத்து ஃபர்ஸ்ட் செய்யும் ஆதிபத்திய பலனா. ஆனா தாம்பத்தியத்தை கெடுக்கும், கூட்டு தொழில கெடுக்கும் 7ஆம் வீட்டுல உட்காந்துருக்கனால. 2வது லக்னத்தை தொடர்பு கொள்றதுனால ஜாதகரை கொஞ்சம் யோசிக்க கூடாம செய்யும், மந்த புத்தியை கொடுக்க பார்க்கும். சார் அந்த 6ஆம் இடம்ங்கிறது உபயஜய ஸ்தானம் சொல்றாங்களா, அது ஒர்க் அவுட் ஆகாதா? அதெல்லாம் 3 அது ஒரு உபஜயஸ்தானம் தான் இல்லைங்கள. எந்த கிரகமும் நீங்க போய் இப்போ எங்க உட்காடுறீங்களோ உட்கார்ந்த வீட்டுல இப்ப சார் இப்ப நான் வந்து சாமி ரூம்ல உட்காந்துருக்கேன் சார். இங்க என்னென்ன இருக்கும் சாமி சார்? இங்க நீங்க இது கேட்கட்டா சூடம் கேட்டா சூடம் இருக்கும், ஊதுபத்தி இருக்கு. நான் இதை வந்து டீச்சிங் ரூமா பயன்படுத்துறேன். டாக்பீஸ் இருக்கும், கம்ப்யூட்டர் இருக்கும், இன்டர்நெட் இருக்கும், ஏசி இருக்கும், ஃபேன் இருக்கும். இப்போ நீங்க வந்து சார் ஒரு கத்திரிக்காய் எடுங்க அப்படின்னா இங்க எடுக்க முடியாது, அது கிச்சன்ல இருக்கு. தலைவணி கொடுங்க சார், படுக்கலாம் பாய் கொடுங்கன்னா இங்க இருக்குமா? இருக்காது. இங்க உள்ளதான் நான் எடுத்து கொடுக்க முடியும். சரி சார். எந்த பாவத்துல இருக்கணும், நான் யாரோ என்னால எதை எடுக்க முடியுமோ எடுத்து கொடுப்பேன். சரி, இப்ப 7ல இருந்தாலும் இப்ப ஜென்ம சனி அப்போ நம்ம பிசினஸ் பண்ணாலும் லாஸ் ஆகாதாங்க சார்? ஆகத்தான் செய்யும். ஐயா அப்படியே டிஆர்எஸ் அப்படியே கொஞ்சம் சொல்லிருங்க ஐயா, நிறைய பேருக்கு அது தெரியலங்க ஐயா. 7ல இருந்தா நஷ்டம் தாங்க சார் ஆகும். எதிர்பார்க்கீங்க. ஆமா ஆமா சார். நீங்க இப்ப சொன்னீங்கல்ல சார், பாவர்கள் வந்து திக்பலம் பெறது நல்லதுங்க சார். நல்லதுதான். அப்படின்னா சுபர்கள் திக்பலம் படக்கூடாது சார்? சுபர்கள் வந்து ஆட்சி உச்சம் பெற்றா நல்லது, திக்பலம் பெறாம இருக்கும் பெற்ற மோசம் சொல்ல. பாபர்கள் ஏன் திக்பலம் சொல்றேன்னா, பாபர்கள் ஆட்சி உச்சம் பெற்றா, அப்ப நான் செவ்வா நான் ஆட்சி பெற்ற என்ன பண்ணுவேன், போறவரெல்லாம் பிடிச்சி போட்டு அடிப்பேன், கோவம் வந்துடும், ஓவர் கோவம். சனி ஆட்சி உச்சம் ஆயிடுச்சு, எல்லாரும் ஏமாத்துறது, சீட்டிங் பண்றது. அப்ப பாபர்கள் ஆட்சி உச்சம் பெற்றா அவங்களோட பாவத்தன்மை அதிகமாயிரும். அதனால அவங்க திக்பலம் பெறும்போது கொஞ்சம் அவங்களோட தன்மைகள் மாறிக்கும். புரியுங்களா? புரியலையா? திக்பலம் பெற்றா உங்களுக்கு குணம் நல்ல குணமா இருக்கும் சார். இல்ல பாவகிரகங்கள் திக்பலம் பெற்றா நல்ல குணம், நல்ல குணம்னு இல்ல, கொஞ்சம் குறையுது இல்ல. ஆட்சி பெறும்போது வலு கூடியிருது இல்ல. ஆட்சி பெற்ற அந்த பாவகிரகத்தை குரு சுக்கிரன் தொடர்பு கொண்டா அதோட தன்மை மாறி போயிடும். சனி வக்கரத்துல இருக்கனால பார்வையில எல்லாம் ஒன்னும் மாறாது ஏங்க சார்? பார்வையெல்லாம் ஒரே பார்வைதான் சார். உபஜயம்னா என்ன சார் மீனிங்? 3, 6, 10, 11 3, 6, 11 இதெல்லாம் உபஜய ஸ்தானம்பாங்க, வெற்றி ஸ்தானம்பாங்க. அதெல்லாம் வந்து இது இந்த ஜோதிடத்திலே வந்து பாத்தீங்கன்னா சில பேர் இன்ட்ரெஸ்டிங்கா இருப்பாங்க. எப்படின்னா இதுல சில நிறைய காலபுருஷ தத்துவம், நிறைய ரகசியங்கள் ஒரு கிரகத்தை பத்திலாம் இருக்கும். அப்படி சொல்லும் போது பாத்தீங்கன்னா அது பலனுக்கு ஒத்து வராது, கதை கேட்கறதுக்கு சூப்பரா இருக்கும், கேட்கறதுக்கு ஆர்வமா இருக்கும். காலபுருஷ தத்துவம் உதாரணத்துக்கு சுக்கிரனோட வீடு 2ஆம் வீடா ஏன் கொடுத்தாங்க, அது குடும்பத்துக்கு காரகர், சுக்கிரன்கிறது மனைவி, குடும்பத்துக்குள்ள அது வருது. 7ஆம் இடம் தாம்பத்தியத்துக்கு காரகர் அப்படி சொல்றாங்க. 3ஆம் இடம் ஏன் புதனோட வீடா வந்துச்சு, புதன்னா தகவல் தொடர்பு, கையெழுத்து, கம்யூனிகேஷன். 4ஆம் வீடு தாய், ஏன்னா வீட்டுல யார் இருப்பா, அம்மா இருப்பாங்க. 5ஆம் வீடு அப்படிங்கிறது நமக்கு சூரியனோட வீடா வந்திருக்கு, அது இருதயம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு வராரு. இப்படி பேசுறப்ப நல்லா இருக்கும். உபஜய ஸ்தானத்துல உட்கார்ந்துருக்குன்னு இது யாரு எடுப்பாங்கன்னா, இந்த பாகை பார்க்காம, ஆஸ்பெக்ட் பார்க்காம, இணைவு பார்க்காம, அவங்களாம் எடுப்பாங்க. அவங்களுக்கு தொழிலாம் சொல்ல தெரியாது. நீங்க இப்பதான் வந்திருப்பீங்க, எல்லாரும் முதன்ட்டீங்க, நியர்பை வந்துட்டீங்க, எல்லாம் கிட்டக்க வந்துட்டீங்க. என்ன இழுத்து போட்டு வரிசையா சொல்லியிருந்தா பலன் வந்திருக்கும். எல்லாரும் நியர்பை வந்தீங்கல்ல, இந்த நியர்பை நீங்க வந்த அளவுக்கு அவர் எத்தனை வருஷம் ஜோசியரா இருந்தாலும் வெளியால் சொல்ல முடியாது தொழில. அவரை கேட்டால் என்ன சொல்லலாம், 10ஆம் வீடு குருவோட வீடு, பணம் பணங்கிற இடம், நீதிபதி, இது மாதிரி குருவோட காரத்துவத்தை சொல்லுவாங்க. 10ஆம் வீடு குருவோட வீடா வருது.
10ஆம் வீட்டை யார் தொடர்பு கொள்ளலாம்? செவ்வாய் தொடர்பு கொண்டிருக்கார். அவரோட காரகத்தை சொல்லுவாங்க. அவ்வளோதான். இல்லைன்னா தசாம்சத்துக்கு போகிறேன்னு சொல்லி உங்களை ஏதாவது தொல்லை ஆரம்பிக்க சொல்லி கவுத்துட்டு போயிடுவாங்க. வரட்டா அப்படின்ட்டு போயிடுவாங்க, எஸ்கேப்ன்ட்டு. சரிங்க, இப்போ டிஆர் சிஸ்டம் சொல்லிடலாமா? இருக்கிற கிரகத்தை வச்சு சும்மா சொல்லிடுறாங்க சார். பாகை அடிப்படை இப்ப நம்ம பார்வை மாறுபடுது இல்லைங்க சார். பாகை அடிப்படையில பார்க்கும்போது அடுத்த பாவகத்துக்கு போகுது, அங்க இருக்கிற கிரகத்து மேல படுது, அப்ப பலனே மாறுபடுதுங்க சார். கடத்தை வச்சே சொல்லி ஆமா ஆமா ஆமா. ஒரே இல்லை, நம்ம வந்து அட்வான்ஸா போயிட்டு இருக்கோம். இந்த அட்வான்ஸ் வந்து குரு சார் திக்பலம் பற்ற குருவோ சுக்கிரனோ பார்வை வந்தா நீங்க ஏற்கனவே சொன்னீங்க கெடுதல் நல்லதாவும். அப்ப குரு சுக்கிரன் பார்வை வந்தா எப்படிங்க சார் இருக்கும்? குரு சுக்கிரன் எந்த கிரகத்தை பார்த்தாலும் அந்த தசா வந்து பெருசா கெட்டு போகாதுங்க. தன்னோட வேலையை நல்லா செய்யும். ஆனா லக்னத்துக்கு அவர் யாருன்னு பார்க்கணும். பொதுவாகவே எந்த விதியுமே சொல்ல முடியாது. லக்னத்தை போட்டு இப்படி எடுக்கும் போது சொல்ல முடியும். இணைவு, பாகை இதெல்லாம் பார்க்கணும். சரிங்க, இப்போ நம்ம வந்து டிஆர் சிஸ்டம் போயிடலாம். கோச்சாரம் சொல்லிட்டேன். குரு மேல சனி போறார், பொருளாதார தடை. மனோகாரகன் சந்திரன் மேல சனி போறார், மனம் குழம்பும். இந்த நிகழ்வுகள் நடக்கும். மற்ற வேற எதுவுமே எடுக்க வேண்டாம். வேற எந்த பிளானட் மேல எந்த பிளானட்டும் போகல, மற்றெல்லாம் எடுக்க வேண்டாம். நீங்க வந்து உங்களோட ராசிக்கு 2ஆம் வீட்டில் ராகு, 8ல் கேது, அதெல்லாம் சொல்லலாம். பிளானட் மேல போறது நீங்க எடுத்துங்க. இப்போ உதாரணமா ராசி ஜென்ம சனி நடக்குது, 2ல் ராகு, 8ல் கேது, 4ல் குரு இருக்கார். இந்த குரு அவங்க என்ன சொல்லுவாங்க? 4ஆம் வீட்டு குரு வந்துட்டார் சார், 10ஆம் வீட்டை பார்க்குறாரு, 8ஆம் வீட்டை பார்க்குறாரு, 12ஆம் வீட்டை பார்க்குறாரு, இனிமேல் தொழில் நல்லா இருக்கும் பாரு. சனி திசை என்ன பண்ணுச்சுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ இங்கே ஹம்பக்கா போயிட்டு இருக்குங்க. ஜோதிடம் உண்மைங்க. இப்ப நம்ம இதுல மேக்ஸிமம் ஒரு கரெக்டா எடுத்தோம் சார். இந்த சனி திசை வந்து அவரை கெடுக்க தான் பண்ணி இருக்கும். ஆமா, எல்லாரும் சொல்லிட்டீங்களே. பண்ணி இருக்கும் அப்படி. ஆமா, எல்லாரும் சொல்லிட்டீங்களே. எல்லாருமே சொல்லிட்டீங்கல்ல சார். இந்த சனி வக்ரமாலுன்னா இந்த ரிசல்ட் மாறிடுங்க சார். இது இல்ல வக்ரம் ஆயிருந்தா கூட கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆமா, வக்ரம் ஆயிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். சனியோட வேலைகள்ல போயிருப்பாரு, பெருசா கெடுத்திருக்காது. வக்ரம் ஆனனாலதான் இங்கே சிக்கல். கரெக்ட் தான் சார். சனி வக்ரம் தானே சார்? வக்ரமா தான் இருக்காரு அவர். வக்ரம் ஆனதுனால சிக்கல், தொழில பிரச்சனை. ஆகலைன்னா நமக்கு 6ல் இருக்க சனி கடனை கொடுத்திருப்பாரு, வேலையும் கொடுத்திருப்பார், தொழிலையும் கொடுத்திருப்பார். வேலையில சிரமமும் இருக்கும், தொழில இருக்கும். குரு பார்வையில பலமானனாலதான் தொழில கொடுத்தாரு சார். எப்போ ஆமா சார், குரு பார்வையில இருந்தனாலதான் ஜெயிலுக்கு போகாம தப்பிக்கிறாரு. இப்படி இது இப்படி யோசிக்கலாமா சார்? அதாவது சனி செவ்வாய் வீட்டுல சனி இருக்காரு, அது ஒரு நெகட்டிவ் தானே சார்? சனி ஐயா அவரு அங்க சனி மாட்டிக்கிட்டாரு, பயந்துகிட்டு இருக்காரு. இந்த சனி தன்னோட வேலையை செய்ய முடியல. அங்கே அவரோட வேலை என்ன பாருங்க. சனியோட மூலத்திரிகோண வீட்டுக்கு செவ்வாய் வந்து 3க்கும் 10க்கும் அதிபதி. 3னா பகை, 10னா பகை. பகையில் இருக்கார். நான் அடிக்கடி சொல்வேன், எந்த ஒரு கிரகமும் தன்னுடைய தசா காலங்களிலே பகையில் இருக்கக்கூடாது. இருந்தா என்ன பண்ணும்? வேலையை திட்டமா செய்ய முடியாது. எப்படா வரப்போறான்? நம்ம இப்போ உதாரணமா நம்ம ஸ்கூல்ல படிக்கிறோம், ஸ்டூடெண்ட்டு நோட்டு ஹோம்ஒர்க்கு எழுதியாச்சுன்னு சொல்லி டீச்சர்கிட்ட கொடுத்துட்டோம், வெறும் நோட்டை. அந்த நோட்டை வெள்ளிக்கிழமை சாயந்தரம் எடுத்தோம்னா சனி ஞாயிறுக்குள்ளே எழுதிட்டு கொண்டு வந்து மறுபடியும் அந்த ஹெட்மாஸ்டர் ரூம்குள்ளே வச்சிடுறாங்க. நம்ம நைஸாக ஹெட்மாஸ்டர் ரூம்குள்ளே பிள்ளைய போவாங்க வருவாங்க, சாக் பீஸ் எடுக்க. அப்படி போய் அந்த நோட்டை எடுக்க போகிறோம்னு வச்சுங்க, உள்ளே போயிட்டோம். நம்ம நோட்டை பார்க்குறோம், தேடிட்டு இருக்கோம். எப்படி மனசு பதட்டமாக இருக்கும்? நீங்கள் அழகாக உட்காந்து மெதுவாக ஒரு நோட்டாக தேடுவீங்களா? வேலை பதட்டம் அடையும். பக்கத்தில் ஏதாவது ஒரு பொருளை தட்டி விட்டு போயிடுவோம், அதை செய்ய முடியாம கூட போயிருக்கும். நோட்டை பார்க்குறப்ப நம்ம நோட்டு வந்துட்டு போயிருக்கும், கண்டுபிடிக்க முடியாம போயிருக்கும். இப்போ வேலை பதற்றமாயிரும். சார் இப்ப சொன்னீங்க இல்லையா, அது இதுக்கு முன்னாடி இப்ப சொன்ன பாயிண்ட்டுக்கு முன்னாடி தன் மூலத்திரியோனோட்டுக்கு சனி வந்து 10ஆம் வீட்டுல இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் சொன்னீங்களா? ப்ளீஸ் ரிப்பீட் சார். புரியல நீங்க சொல்றது. இல்ல, இந்த சனி வக்ரமாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தன் மூலத்திரியன வீட்டுக்கு சரியான வேலையை செய்ய முடியலன்னு பதற்றத்துல இருக்காரு. சனி அவர் வந்து இங்க என்ன பொசிஷன்ல இருக்காரு? நட்பா பகையா சமமானு கண்டுபிடிக்க போனேன். சனியோட மூலத்திரியோன வீடு கும்பமனை.
கும்பமனை. கும்பமனைக்கு இந்த செவ்வாய் 3ஆம் வீட்டு அதிபதியாகவும் 10ஆம் வீட்டு அதிபதியாக வந்துட்டார். 3னா பகை, 10னா பகை. அப்போ இங்கே சனி பகைங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறேன். சரிங்க. புரியுதா புரியலையா? ரைட்டுங்க. இந்த பாருங்க சார் 3னா பகை ரைட்டு, 10னா ஏன் சார் பகை? 3 பகை சார். அங்கே நட்பு பகை பாடம் எடுக்கிறப்ப நீங்கள் கவனிச்சிங்களா இல்லையா? நட்பு பகை பாடம் சமம் எடுத்தார்ல ஐயா, அதை ஓகே கவனிச்சிருந்தீங்களா? ஓகே அது ஓகே. ஒரு 15 தேதிக்கு அப்புறமாச்சும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்குலாம் டயர்டாயிருதுங்க, மயக்கமே வந்துடுது உண்மையிலே. சரி இப்போ சார் ஆ சார் 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 இந்த இது வக்ரம்ங்கிறது சூரியன்ல இருந்து 7 வீடு வரைக்கும் தானே சார்? 8 வீடு சேர்ந்த 8வது வீடும் வக்ரமாகுமா சார்? பாகை தாங்க. 5 6 5 6 7 8 இப்படியா சார்? ஆமாம் சார், ஆமாம் சார். 8ஆம் வீட்டுக்கும் 9 9 போகிற நிவர்த்தி ஆயிரும். 9 போகும்போது நிவர்த்தி ஆயிரும். ஆமாம். குருஜி இப்ப வக்ரம் ஆகலைன்னா அதனுடைய பார்வை என்ன வேலை செய்யும்? பார்வையெல்லாம் இருக்கும் சார், 8ஆம் வீட்டு வேலையாக செய்யும். இவ்வளோ பெரிய கெடுதல் வந்திருக்காது. இவர் வேலையை மட்டும் இழந்திருக்க மாட்டார் மூளை. இவர் வேலையை மூளை இழந்திருக்க மாட்டார். வக்ரம் பெற்றது வேலையை இழக்க செஞ்சு, தொழிலையும் இழக்க செஞ்சு வக்ரமானனால. ஏன்னா அந்த வக்ரச்சனி அவரோட வேலையை செஞ்சார், அவ்வளோதான். குரு பார்வையில் இருந்தனால சனியோட காரக தொழிலை செஞ்சார். வக்ரம் ஆகலைன்னா வேலையில் இருந்திருப்பார். ஆனால் வேலையில் சுமை இருந்திருக்கும். அது பெரிய அளவுக்கு உள்ள நன்மை இல்லை, இருந்தாலும் அதுவும் தீமை தான், கொஞ்சம் குறைஞ்சிருக்கணும். பிஸ்னஸ் லாஸ் 3 12 அதாவது 8 12 3க்கு வரும்போது அந்த கஷ்டங்கள் வந்திருக்கும். ஆமாம். ஆனா பாதிப்புகள் குறைஞ்சிருக்கும். ஆமாம் ஆமாம். அங்கே சொல்லும் போது நான் தப்பாக சொல்லிக்கேன். 7ஆம் வீட்டுக்கு 12ஆம் வீடு தானே இயங்குது. 7ஆம் வீட்டுக்கு 12ஆம் வீடு தானே இயங்குது சனி. நான் ஃபர்ஸ்ட் கரெக்டாக சொல்லிட்டு நிற்கும் போது மறந்து சொல்லிட்டேன். சனி 6ஆம் பாவம் 7ஆம் வீட்டுக்கு 12ஆம் வீடு தானே. தொழிலுக்கு விரயம், வேலை கூட்டுத்தொழில், கூட்டு தொழில். 7க்கு 12 கூட்டாளியோடு கூட்டு தொழில் விரயம். ஆமாம். 7க்கு 12 அப்புறம் வரவுன்ட்டேன் நான். 5ஆம் வீட்டுக்கு வரவு, 7ஆம் வீட்டுக்கு 12ஆம் வீடு. டிஆர் சிஸ்டம் போயிடுவோம். புத்தியால அவர் ஆரம்பிச்சுக்கிட்டாரு. ஆமா. புத்தியால் இல்லை இன்னும் ரெக்கவர் ஆகலை. அவர் ரெக்கவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்க. இப்போ சனி புத்தி என்ன பண்ணியிருக்கோம்? என்னங்க வெளிநாடு வாய்ப்பு எதுவும் கிடைச்சிருக்கா சொல்லியிருக்காங்க. வெளிநாட்டில் தான் இருக்காரு. வெளிநாட்டில் தான் இருக்காரு. வெளிநாட்டில் தான் இருக்காரு. இந்த புதன் 2-8 தொடர்பு கொள்றான் சார். வெளிநாட்டு தலைமறைவு வாசம், அவர் தலைமறைவு வாசம் வாழ்ந்தா தான் அந்த 2ஆம் பாவம் இயங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா சார்? இந்த 2ஆம் இடத்துல புதன் இருக்கிறது நல்லதுதான். நீங்க சொன்னீங்க சுக்கரனோட இருக்காரு, புதன் சுக்கரனோட இருக்காரு. ஆமா. அவர் 8ஆம் வீட்டை பாக்குறாரு, அப்ப தலைமறைவா இருக்கணும் அவரு. வெளிநாடு போகணும். வெளிநாட்டுலாம் இருக்காரு இப்போ. சரிங்க. இப்போ சனியோட தசா என்ன செஞ்சு அப்படிங்கிறத பார்ப்போம். 1க்கு 9 ஜாதகரை படிப்படியாக உயர்த்தும். ஆனால் 7 சனி ஜென்மச்சனி வர்றப்போ இதை சொல்ல முடியாது. 2க்கு 8 கைப்பொருளை தவற விடணும், குடும்பத்தில் சங்கடம் வரணும். 3க்கு 6 பேர் கடனும், முயற்சியில் தடை இருக்கணும், தாயோட ஆதரவு இருக்கும். 4க்கு 5 5க்கு 5 குழந்தைகளோட ஆதரவு இருக்கும். 6க்கு 3 வேலையை இழக்கணும், இழந்தாரு. 7க்கு 2 கூட்டு தொழில் ஆரம்பிக்க வச்சுச்சு. அதே நேரம் கரெக்டாக குரு புத்தி வர்றப்ப உங்களுக்கு 7க்கு 1 இருந்துச்சு. ஆனால் தசாநாதன் அந்த சனி வக்ரம் பெற்ற தசா தான் பிரச்சனையை உண்டாக்குனுச்சு. வக்ரம் பெற்ற சனி தான் பிரச்சனையை உண்டாக்குனுச்சு. ஆயுளுக்கு 1, 8க்கு 1. அப்போது ஆயுளை பற்றி பிரச்சனை இல்லை. 9க்கு 1 தந்தை வழி உறவு நல்லாயிருக்கும். சுயதொழிலுக்கு போயிட்டார், ஏழையை விட்டுட்டாரு, சுயதொழில் ஆரம்பித்தார். 10ஆம் வீட்டுக்கு 12, அதில் நஷ்டமாயிடுச்சு. 11க்கு 11 லாபம் இருக்காது. 12க்கு 9 ஆன நேரத்தில் சாப்பாடு தூக்கம் இருக்குமான்னா 12ஆம் வீட்டுக்கு ஒரு பாக்கிய அதிபதியாக வரார். ஏன்னா சிறலக்னம் இல்லையா, சாரி உபயலக்னம். உபயலக்னத்துக்கு அந்த 12ஆம் வீட்டுக்கு சுக்கிரனோட வீட்டுக்கு பாதக பாக்கிய அதிபதியாக கரெக்டு தான். ஸோ சரியான தூக்கம் அதெல்லாம் இல்லாமல் ஏதோ ஒரு கிரீன் ஒரு பச்சை இங்கே கொடுத்துருக்கோம். சரிங்க. சந்தேகம் இருந்தால் கேளுங்க.
இவருக்கு திருமணமாய் குழந்தையெல்லாம் இருக்காங்க ஐயா. திருமணமான காலம் இப்போ சொல்கிறேன், குறிச்சுங்க. டிஆர் 7க்கு 7க்கு 2 எடுத்துட்டோம். 7க்கு 2 எடுத்தாலும் சப்போர்ட் பண்ணாது, 3 எடுத்தாலும் சப்போர்ட் பண்ணாது. ஏன்னா 2 வேற வேற அணி. இந்த கலர் போடுறப்போ போட்டாங்க, பெருசாக சப்போர்ட் பண்ண எதிரணி. சரிங்க, இவர் கல்யாணம் ஆன காலம் கரெக்டாக 2014 ஆகஸ்ட் 8ஆம் மாதம் 2014 சனி தசால சுக்கிரபுத்தியில் அவங்களுக்கு நடந்திருக்குங்க. சனி தசா சுக்கிரபுத்திங்க. 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன் 5ஆம் அதிபதியாக இருந்து 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன் கொடுத்துருக்கார் திருமணத்தை. சனி தசா சுக்கிரபுத்திங்க. சார் குழந்தை பிறப்பு எந்த பிரச்சனையும் இல்லை சார். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, குடும்பத்துலேயும் பிரச்சனை இல்லை. கேது இருக்கிறதுனால 5ல கேது இருக்கிறதுனால ஒன்றும் தாமதம் ஆகலையா சார் குழந்தை பிறப்பு? அதெல்லாம் கிடையாதுமா, நான் தான் சொல்கிறேன், எந்த தோஷமுமே கிடையாதுன்ட்டேன். நமக்கு காரகம் இல்லைங்கய்யா, தோஷம் இல்லைங்கய்யா, கேது இருக்கிறதுனால தடை விதிச்சாங்க. குழந்தை பாய்க்க தடை. நமக்கு 5ஆம் பாவாதிபதி சுக்கிரன் நல்லா இருக்காரு, குருவே பார்த்துட்டாரு. குருவே பார்த்துட்டாரு, கேது அங்க இல்ல, கேது அங்க இல்ல. கேதுவே சுக்கிரன் மாதிரி தான் செயல்படுவாரு. ஆமா ஆமா. சரிங்க, பக்கத்துல குழந்தைகள். சரிங்க, வேற வேற சார் இப்போ சர்டிஃபிகேட்டுக்கு ஃபார்ம் அனுப்பலாமா சார்? நாளைக்கு அனுப்பிடுவேன். 10 நாள் முடிஞ்சிருச்சுல, இப்போ அனுப்புனா தான் கரெக்டாக உங்களுக்கு முடிகிறதுக்குள்ளே கையில் வந்துடும். உங்களுக்கு உங்கள 3 சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க. 3 சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்கன்னா 3 சர்டிஃபிகேட்னா 900 ரூபா வரும். 2 சர்டிஃபிகேட்னா 600 ரூபா வரும். 2 சர்டிஃபிகேட் போட்டு 3 சர்டிஃபிகேட்னா ஜோதிட சக்கரவர்த்தி, ஜோதிட ரத்னா, ஜோதிட இன்னொன்னு வருமே, கலாநிதி 3 வாங்கிக்கலாம். ஒரே டைம்ல வாங்கிக்கங்க. 3 வாங்கிட்டா இப்போ 3 கட்டுறப்ப வேணா ஒரு 100 ரூபா மட்டும் குறைச்சிக்கிறோம். போஸ்டல் ஒரே போஸ்டல் 800 ரூபா கட்டுங்க. 3 சர்டிஃபிகேட் எல்லாருக்கும் வீட்டுக்கு அனுப்பி சொல்லிடுவோம். என்ன பண்ணணும்னா நீங்கள் உங்கள் ஃபோட்டோ, உங்கள் அட்ரஸ், நான் ஃபார்ம் அனுப்புகிறேன், அந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணுங்க. ஃபார்மை டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த ஃபார்மை வந்து பக்கத்தில் இருக்க கம்ப்யூட்டர் சென்டரில் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் கைப்பட எழுதுங்க உங்கள் பேர், இதெல்லாம் எழுதிட்டு ஃபோட்டோ ஒட்டிட்டு அதை அழகாக நல்லா ஸ்கேன் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பிடுங்க. அனுப்பிட்டிங்கன்னா அதில் உங்களோட தெளிவாக இருக்கணும் அட்ரஸ்ஸு, பின்கோடு, செல் நம்பர், ஏன்னா கொரியர்லாம் வரும். ஸோ நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டிங்கன்னா அதை பார்த்துட்டு தான் வந்து அவர் ஸ்கேன் பண்ணுவார். கூடுதலாக ஒரு ஃபோட்டோவை நல்லா நச்சுன்னு எடுத்து வெறும் ஃபோட்டோவை மட்டும் வாட்ஸ்அப் பண்ணிங்க. நீங்கள் வீட்டுக்கெலாம் அனுப்ப வேண்டாம், அட்ரஸ்க்கு அனுப்ப வேண்டாம். ஃபார்மை டவுன்லோட் பண்ணுறீங்க, உங்கள் விவரங்களை தெரிஞ்சதை மட்டும் ஃபுல்லப் பண்ணுங்கள். ஃபுல்லப் பண்ணிவிட்டு உங்கள் அட்ரஸை தெளிவாக எழுதி பின்கோடு, உங்களோட வீட்டோட இலக்கம், தெருவோடது, ப்ளஸ் செல் நம்பரு, 1க்கு 2 செல் நம்பர் கொடுத்துட்டு ஃபோட்டோவை அதில் ஒட்டுங்க. ஒட்டிட்டு எடுத்துருங்க. அடுத்து அந்த ஃபோட்டோவை இதில் வேற என்ன செல்லுலே ஜூம் பண்ணி நச்சுன்னு அழகாக எடுத்துருங்க. எடுத்து அனுப்பிடுங்க. அப்போ ஃபோட்டோவை சர்டிஃபிகேட்டுக்கு இதிலிருந்து எடுத்து அதில் அஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. உங்கள் அட்ரஸ்க்கு எடுத்துகிட்டு உங்கள் அட்ரஸ்க்கு அவங்க அனுப்பி விட்ருவாங்க. ஏன்னா நீங்கள் இன்னைக்கு கொடுத்தா அது ஒரு 10-15 நாள் ஆயிடும் ப்ராசஸ். நீங்கள் முடிக்க போகிறதுக்கு முன்னாடி. சார் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வாங்க சார். ஆமாம், பாஸ்போர்ட் எந்த ஃபோட்டோ இருந்தாலும் சரி, எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புனா போதும், பாஸ்போர்ட் தான். சார் ஒரு அனுப்பிடுறேன். எப்படிங்க புரியல? அதெல்லாம் இல்ல, நான் ஒரு போட்டோவை தனியாவும் எடுக்க சொல்றேன் செல்லுல வச்சு. எப்படி இருந்தாலும் சார், நீங்க என்ன நீங்க நல்லபடியா கொடுத்தீங்கன்னா போட்டோ சர்டிபிகேட் நல்லபடியா வரும். கொஞ்சம் கலங்கலா கொடுத்தீங்கன்னா கலங்கலா வரும். வேற ஒண்ணும் இல்ல, நாங்க வச்சு விட்டுருவோம். அடிப்படைக்கு உச்சநிலைக்கு எல்லாத்தையும் அடிப்படை உயர்நிலை உச்சநிலை எல்லாத்தையும் சேர்த்து 3 சர்டிபிகேட், ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி,
ஜோதிட சக்கரவர்த்தின்னு ஒரு சர்டிஃபிகேட், 3 சர்டிஃபிகேட் உங்களுக்கு அனுப்பிடும். ஒரு 100 ரூபா போஸ்டல் வந்து அது எப்படி 1 இயருக்கா சேர்த்து கொடுப்பீங்களா சார்? இல்ல 1 இயருக்கு வேலிடா? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 6 மாசம் ஒரு கோர்ஸ் படிச்ச மாதிரி, அடுத்து ஒரு 6 மாசம் இன்னொன்னு வந்து ஒரு பெரிய போட்டியில நீங்க ஜெயிச்ச மாதிரி ஸ்கில்டு சர்டிஃபிகேட் கொடுத்துருவோம். 1 இயர் கவர் ஆயிரும். ஆன்லைன்ற வார்த்தை வரும் சார். ஆன்லைன்ல வகுப்பு படிச்சீங்க அப்படின்னு வரும். ஆமா ஆன்லைன்ல வகுப்பு படிச்சீங்கன்னு வரும். ஆனா அது இல்லாம இருந்தா இன்னும் கொஞ்சம் வேலிடா இருக்க மாதிரி இருக்கும் சார். ஆன்லைன் அப்படின்ற ஒரு இது இல்ல, நம்ம என்னவோ அதானே கொடுக்க முடியும் சார். ஒரு டவுட் சார், சூப்பரா இருக்கதா தனியா இல்ல, எல்லாம் சேர்த்துதான், எல்லாம் சேர்த்து மொத்தமா தான் அனுப்பும்போது உங்க போட்டோவும் ஒண்ணு அனுப்பிச்சு விட்டுருங்க குருஜி. அதுதான் எங்களுக்கு பூஸ்ட் ஆகும். இல்ல அதுல அடிக்கடி மறந்து போயிடும். சர்டிஃபிகேட்ல என் போட்டோ இருக்கும். 2 சர்டிஃபிகேட்ல இருக்கும் என் போட்டோ. சார் மறந்துருமா? இவ்வளவு தூரம் படிச்சிருக்கோம், எப்படி மறக்கும்? குருவருள் வேணும் இல்லையா ஞாபகம் வர்றதுக்கு? குரு என்னைக்கு மனசுல இருக்காரு, வெளியில இருக்காருங்கிறது அடுத்தது. அவர் மனசுக்குள்ள இருக்கணும். ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி